கைகளை உயர்த்தி ஒரு ஹல்லேலூயா சொல்லலாமே. ஆண்டவர் எவ்வளோ நல்லவர், அபிஷேகமாக இருக்கிறீங்கன்னு நினைக்கிறேன் காலையில். ஆமென். கர்த்தர் உங்களை நிரப்பி இருக்கிறார். யாரெல்லாம் விசுவாசிக்கிறீங்க? ஆண்டவர் என்னை பரிபூர்ணமாக நிரப்பி இருக்கிறார். இந்த கால வேளையில் எத்தனையோ ஏக்கத்தோடு வந்த தேவன் ஆனால் இந்த நாளில் என்னை அபிஷேகித்திருக்கிறார். ஒன்று சொல்லுகிற பிரியமானவர்களே, ஆவியில் நீங்கள் அனலாக இருக்கும் பொழுது எல்லாவற்றையும் ஜெயித்து முன்னேறுவீங்க. ஆமென் ஆமென். ஆவியில் அனலாக இருக்கும் பொழுது எல்லா காரியங்களும் உங்களுக்கு நிறைவேற்றப்படும். நீங்கள் கர்த்தருக்குள்ளாக இருக்கும் பொழுது, நீங்கள் தேவனோடு இருக்கும் பொழுது தேவன் உங்களோடு கூட இருப்பார். அல்லேலூயா அல்லேலூயா. கண்களை மூடி சிரசுகளை தாழ்த்தி ஒரு விசையாய் தேவனை நோக்கி பார்ப்போம். அன்பின் பிதாவே, நன்றியோடு கூட உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே. இந்த நல்ல காலை பொழுதுக்காக நன்றி ஆண்டவரே. நல்ல ஆராதனைக்காக நன்றி செலுத்துகிறோம். இதோ கர்த்தாவே, இப்பொழுது இந்த வார்த்தையை கேட்கும்படியாய் வந்த யாவரோடையும் கர்த்தர் பேசும்படியாய் இந்த அடிமையை மறைத்து கொள்ளும்படியாய் நான் பாரத்துடன் ஜெபிக்கிறேன். கர்த்தர் வெளிப்படுவீராக சுவாமி. இந்த நாளில் கர்த்தர் இவர்களுக்கு ஆறுதல் செய்ய வந்திருக்கிறீர். நீர் விசாரிக்கிற தேவனாக இருக்கிறீர். அதற்காக உங்களுக்கு நன்றியோடு கூட ஸ்தோத்திரிக்கிறேன். தொடர்ந்து நடத்தும், தொடர்ந்து இடைப்படும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தால் ஜெபித்து நன்றி செலுத்துகிறோம். ஆமென் ஆமென் ஆமென். கர்த்தர் நல்லவர். ஆமென். இன்றைக்கு நம் தேவன் நம்மளை விசாரிக்கிற தேவனாக இருக்கிறார். யாரெல்லாம் விசுவாசிக்கிறீங்க? இதுவரைக்கும் என்னை விசாரித்து தேவன் நடத்தி இருக்கிறார் சொல்றவங்கெல்லாம் கைகளை உயர்த்தி ஒரு ஹல்லேலூயா சொல்லாமே. ஆமென். என்னை விசாரிக்கிற தேவனவன் அவர் என்று இன்றைக்கு நீங்கள் விசுவாசிங்க பிரியமானவர்களே. 1 பேதுரு 5:7 விதமாய் சொல்லுகிறது, அவர் உங்களை விசாரிக்கிறவரானபடியினால் உங்கள் கவலைகளை எல்லாம் அவர் மீது வைத்திடுவீங்களாம். ஆமென் ஹல்லேலூயா. இன்றைக்கு சொல்லுகிறேன், என்னை விசாரிக்க யாருமே இல்லை என்று சொல்லி கவலைப்படாதீங்க. நீங்கள் திக்கற்று நிற்கல, உங்களுக்கு ஒரு தேவன் இருக்கிறார். உங்களை அவர் விசாரிக்கிறவராக இருக்கிறார். ஹல்லேலூயா. இன்றைக்கு சொல்லுகிறேன் பிரியமானவர்களே, இன்னைக்கு ஒரு விசுவாசத்தை வைத்துக்கொள்ளுங்க. யாரும் உங்களை விசாரிக்கணுன்ற அவசியம் இல்லை. தேவன் மாத்திரம் உங்களை விசாரித்தால் போதும். ஹல்லேலூயா. உங்கள் கவலை, உங்கள் வேதனை, உங்கள் துக்கம், உங்கள் கஷ்டம் என்ன என்று எல்லாமே அவருக்கு தெரியும். இன்னைக்கு எல்லாவற்றையும் அவர் பாதப்படியில் வச்சுடுங்க. ஆமென். வைக்கிறது மாத்திரம் இல்லை, விசுவாசிக்கணும் விசுவாசிக்கணும் பிரியமானவர்களே. ஒன்று சொல்லுகிறேன், உங்களோட எல்லா காரியங்களும், உங்களை விண்ணப்பம், உங்கள் வேதனை, உங்கள் கண்ணீர், உங்கள் கஷ்டம் எல்லாவற்றையும் கர்த்தர் காண்கிறவராக இருக்கிறார். யாரெல்லாம் நம்புறீங்க? ஆண்டவர் என்னை காண்கிறவராக இருக்கிறார், என் ஜெபத்தை கேட்கிறவராக இருக்கிறார், அவர் உங்களை கவனிக்கிற தேவனாக இருக்கிறார். பிரியமானவர்களே, வேதத்தில் கூட பாருங்களேன், நம்ம தாவீதை பார்ப்போமானா தாவீதோட குடும்பத்தில் தாவீது மேலே அவர்களுக்கு அக்கறையே இல்லை. அவனுக்கு இருந்த மனைவிக்கு அவன் மேலே அக்கறையே இல்லை. ஏன்? அவன் உயிருக்குயிராய் சிநேகித்த யோனத்தானுக்கும் அவன் மீது அக்கறை இல்லை. ஆனால் அவன் ஆராதிக்கும் தேவன் அவன் மீது அக்கறை உள்ளவராக இருந்தார். ஹல்லேலூயா. இன்றைக்கு இடைவிடாமல் தேவனை ஆராதித்து இடைவிடாமல் தேவனை நீங்கள் பற்றி கொண்டு இருக்கிறபடினால் இன்றைக்கு ஒன்று சொல்லுறேன், யாரும் உங்கள் மேலே அக்கறைப்படலனாலும் பரவாயில்ல, ஆண்டவர் உங்கள் மேலே அக்கறை உள்ளவராக இருக்கிறார். ஹல்லேலூயா ஹல்லேலூயா. எத்தனை பெரிய சந்தோஷம். ஹல்லேலூயா. ஆண்டவர் நல்லவராக இருக்கிறார். பிரியமானவர்களே, இந்த உலகத்தில் நம்ம சாய்ந்து கொள்ள ஒரு தேவன் உண்டு. நம்ம இருதயத்தை திறந்து கொட்டுவதற்கு நம்மளோட காரியங்களை ஒரு தேவன் உண்டு. அப்படிதான் அண்ணாலை விசாரிக்க யாருமே இல்லை. அவளுக்குள்ளாகவே ஒரு கஷ்டம் இருந்தது இல்லையா? அவளுக்குள்ளாக ஒரு வேதனை இருந்தது, நிந்தனை இருந்தது, பாடு இருந்தது. அவள் செய்தது ஒன்றே ஒன்று தான், ஆண்டவர் சமூகத்திற்கு போய் கண்ணீரோடு தேவ சமூகத்தில் போய் ஜபித்த உடனேயுமே தேவன் அவளை விசாரித்தார் என்று பார்க்கிறோம். ஹல்லேலூயா. உடனே இமீடியட் ஆன்சரை கர்த்தர் அவளுக்கு கொடுத்தார். ஏலியின் மூலமாய் சொன்னார், ஹல்லேலூயா, நீ சமாதானத்தோடே போய் என்று சொல்லி. கர்த்தர் விசாரிக்கிறவர் மாத்திரம் இல்லை, உடனே கிரிய செய்தவராயிருக்கிறார். அவருடைய சமூகத்தில் போய் என்ன அவள் ஜெபித்து கேட்டாலோ அதை கர்த்தர் அவளை கொடுத்து அவள் நிந்தனையை மாற்றின தேவனாக இருக்கிறார். இன்றைக்கு கூட சொல்லுகிற யாரெல்லாம் எத்தனை விதமான நிந்தனைக்குள்ளாக, அவமானத்திற்குள்ளாக, கஷ்டத்துக்குள்ளாக கடந்து போகிறீங்களா, இன்றைக்கு சொல்லுகிறேன், தேவன் இந்த காலையில் உன்னை விசாரித்து கொண்டிருக்கிறார் மகளே. தேவன் இந்த காலையில் விசாரித்து கொண்டிருக்கிறார் உன்னை. ஹல்லேலூயா. 1 பேதுரு 5:7 விதமாக சொல்லுகிறபடினா, அவர் உங்களை விசாரிக்கிறபடினால் உங்கள் கவலைகள் எல்லாம் என்ன பண்ணணும் தெரியுமா? மனுஷங்கிட்ட சொல்லக்கூடாது. ஹல்லேலூயா. அவர் மேலே வைத்து விடணும். அவர்கிட்ட போய் சொல்கிறவங்களா நீங்கள் காணப்படணும். எந்த மனுஷங்கிட்ட சொல்கிறதோ அது பிரயோஜனம் இல்லை. ஹல்லேலூயா. உங்கள் பாரத்தை எல்லாவற்றையும் நீங்கள் அவர் மீது மாத்திரம்தான் வைக்கணும். ஏனென்றால் அவரே உன் தஞ்சம், அவரே உன் சொந்தம்,
அல்லேலூயா. அவருக்கு தெரியாதது ஒன்றுமே இல்லை. அல்லேலூயா. அவர் எல்லாவற்றையும், உங்களோட ஒவ்வொரு காரியங்களும், அது சின்னதாக இருக்கட்டும் பெரிதாக இருக்கட்டும், தேவன் அறிந்தவராய் இருக்கிறேன் என்று இந்த கால வேலை உங்ககிட்ட சொல்லுகிறார். அல்லேலூயா. இப்பொழுது தேவனாகிய கர்த்தர் திருவலம் பற்றி உங்களோட பேசிக்கொண்டே இருக்கிறார். பிரியமானவர்களை, இன்றைக்கு சொல்லுகிறேன், என்னென்ன காரியங்கள் கர்த்தர் உங்களுக்கு விசாரிக்க வேணும். நிறைய காரியங்கள் இருக்கிறவர்கள நம்மளுக்கு ஒரு நல்ல வாழ்க்கை வேணும்னு சில பேர் நம்ம ஜெபிப்போம். என் பிள்ளைங்களுக்கு திருமணம் ஆகணும்னு ஜெபிப்போம். என் வாழ்க்கையில் சில காரியங்கள் மாற்றப்படணும்னு ஜெபிப்போம். பிள்ளை இல்லாதவங்க ஒரு பிள்ளையை தந்துருங்க ஆண்டவரே என்று ஜெபிப்போம். கடன் பிரச்சனை இருக்கிறவங்க இந்த கடன் எனக்கு மாறாதா என்று நம்ம ஜெபிப்போம். அல்லேலூயா. ஆண்டவர் உங்களுக்கு எல்லாவற்றிலையும் இந்த நாளில் எழுதி வைத்துக் கொள்ளுங்க. தேவன் விசாரிக்கிறார். உங்கள் ஒவ்வொரு காரியங்களும் விசாரிக்கிறவர் மாத்திரம் இல்லை, என்ன தேவையோடு நீங்க இதை கேட்டுக்கொண்டு அமர்ந்து கொண்டு இருக்கிறீங்களோ அதை நிச்சயமாய் செய்து முடிக்க போகிறார். அல்லேலூயா. எல்லாரும் விசுவாசத்தோடு கைகளை உயர்த்தி ஒரு விசைய கண்களை மூடி ஆண்டவரை நோக்கி சொல்லுவோம். பிரியமானவர்கள், அல்லேலூயா. ஆண்டவரே, என்னை நோக்கி கூப்பிடுன்னு சொன்னீங்களே, இந்த கால வெல்ல உங்களை நோக்கி கூப்பிடுகிறேன். ஆண்டவரே, நான் கேட்கிறதை எனக்கு கொடுங்கன்னு கேளுங்க. அல்லேலூயா. ஆண்டவரை கேட்கிற எவனுமே பெற்றுக்கொள்வான் என்று சொல்றீங்களே, நான் கேட்கிறேன். இன்றைக்கு இப்பொழுது இந்த நிமிஷம் நீங்க கேட்கிற அனைத்தையுமே கர்த்தர் உங்களுக்கு கொடுக்கிறார். டுடே திஸ் மார்னிங். ஹல்லேலூயா. இது ரொம்ப இம்பார்ட்டன்ட்டான வேலையா இருக்கிறது. மகனே, மகளே, நீ கேளு, உனக்கு என்ன வேண்டும் என்று ஆண்டவர் உனக்கு கொடுக்க வல்லவர் இருக்கிறார். எல்லாரும் கைகளை உயர்த்தி கண்களை மூடி ஒரு விசையா கேளுங்க. இந்த வேளையில நீங்க கேட்கிறத பெற்றுக்கொள்ளுகிற நேரமாய் உங்களுக்கு இருக்கிறது. ஹல்லேலூயா. தேடுகிற எவனும் கண்டடைகிறான் என்று சொன்னீங்களா ஆண்டவரே? நான் இந்த வேளையில உங்களை தேடுகிறேன் ஆண்டவரே. நான் கண்டடைய எனக்கு உதவி செய்யுங்க, என்று நீ கேட்கும் பொழுது கர்த்தர் உனக்கு ஒரு திறந்த வாசலை வைக்க தேவன் வல்லவர் உள்ளவராய் இருக்கிறார். அல்லேலூயா. அல்லேலூயா. ஆண்டவரை நோக்கி கூப்பிடுறவங்க யாவருக்குமே இந்த வேளையில நீங்க சொன்னீங்களா ஆண்டவரே, இப்பொழுது சொன்னீங்களா? அல்லேலூயா. நீங்க என்ன விசாரிக்கிறவராய் இருக்கிறபடினால் உன் கவலைகள் எல்லாம் என் மீது வைத்திடுங்க என்று சொன்னீங்களே. என் கவலை, பாரம், என் வேதனை, என் சூழ்நிலை, என் காரியங்களை எல்லாவற்றையும் நீங்க காண்கிறீங்க ஆண்டவரே. இன்றைக்கு உங்க மேல வச்சிடுறேன், இன்னைக்கு வச்சிடுறேன், எனக்கு நிறைவேற்றுங்க என்று சொல்லுங்க. இப்பொழுது கர்த்தர் நிறைவேற்றுகிறார். இப்பொழுது இந்த நிமிஷமே அது நிறைவேற்றப்படுகிறது. அல்லேலூயா. நன்றி ஆண்டவரே என்று சொல்லுவோம். பிரியமானவர்களே, நம்ம தேவன் இந்த நாளில் நீங்க விசுவாசம் உள்ள உங்கள் ஜெபத்தை கர்த்தர் அப்படியே ஆமென் என்றும் கர்த்தர் அங்கீகரிக்கிறார். இந்த கால வேளையில Jesus mighty presence is moving here. நீங்க விசுவாசிக்கும் பொழுதுதான் அந்த மகிமையை காண முடியும். ஆண்டவர் இங்கே உலாவி கொண்டிருக்கிறார், உன்னை கண்டு கொண்டிருக்கிறார், உன்னை பார்த்து கொண்டிருக்கிறார், உன்னை விசாரிக்கவே அவர் இங்கே இருக்கிறார். ஹல்லேலூயா. உன் கண்ணீரை அவர் காண்கிறார், உன் வேதனை அவர் அறிகிறார், உன் சூழ்நிலையை அவர் பார்க்கிறார். எனக்கு ஒரு சூழ்நிலை, நல்ல காலம், நல்ல நேரம், நல்ல நிமிஷங்கள் உண்டாகாதா, என் சூழ்நிலை மாறாதா என்று ஏங்குற ஒவ்வொரு இருதயத்திற்கும் ஆண்டவர் பதில் கொடுப்பார். கர்த்தர் நிச்சயமாகவே பதில் கொடுப்பார். உன்னை விடமாட்டார். ஹல்லேலூயா. எங்களோட வாழ்க்கையில் நடந்த ஒரு சாட்சியை சொல்கிறோம் பெரியமானவர்களே. பல ஆண்டுகள் முன்பாக சில மந்திரவாதத்தின் கிரியையினால நாங்கள் எல்லாவற்றையும் இழந்து போனோம். எங்கள் ஃபேமிலி வந்து இட்ஸ் a பிக் ஃபேமிலி, ரொம்ப பெரிய ஃபேமிலி எங்கள் ஃபேமிலி. ஆனால் ஒருவர் கூட எங்களை விசாரித்தவர்கள் அல்ல. ஹல்லேலூயா. நாங்கள் கத்தோலிக் ஃபேமிலியில் இருந்தோம். கத்தோலிக் ஃபேமிலியில் இருந்தவங்க, ஆண்டவர் அறியாத இருந்தோம். we were spiritual. ஆனால் கர்த்தர் இந்த பாதையெல்லாம் எங்களுக்கு தெரியாது. ஆனால் எல்லாவற்றையும் டோட்டல் எப்படின்னா நல்லா இருந்தோம், ஆனால் டோட்டல் ஜீரோவாய் எங்கள் வாழ்க்கை கடந்து போனோம். ஹல்லேலூயா. ஆனால் கர்த்தர் எவ்வளவு நல்லவர் தெரியுமா? தேடி வந்து விசாரித்தவராக இருந்தார். எங்களை தேடி வந்து அவர் விசாரித்தார். எனக்கு யாரும் இல்லையே, எந்த சொந்தமும் வேணாங்க, எந்த பந்தமும் வேணாம். ஹல்லேலூயா. கர்த்தர் ஒருவர் போதும், என் தேவன் ஒருவர் போதும். அவரு எங்களை விசாரித்தார். ஹல்லேலூயா. எழுந்தது எல்லாவற்றையும் எங்களுக்கு ரெட்டிப்பாய் கொடுத்து குடும்பமாய் எங்களை ஆசீர்வதித்தார். இன்றைக்கு கூட பார்ப்போமானா, இன்றைக்கு முன்பாக ஆண்டவர் எவ்வளோ நல்லவராய் எங்களை எல்லாவற்றிலையும் பாதுகாத்து, முக்கியமாக அந்த காலங்களில் எங்களுக்கு பாதுகாப்பு முக்கியமாய் தேவைப்பட்டது. எங்களை பாதுகாத்தார், எங்களை ஆசீர்வதித்தார். ஆண்டவர் நாம மகிமைப்பட இந்த ஊழியத்தை கொடுத்து தேவன் மகிமையாய் நடத்தி கொண்டு இருக்கிறார். ஹல்லேலூயா. இன்றைக்கு கூட சொல்லுகிறேன், இந்த உலகத்தில் நம்ம துக்கப்படும் பொழுது, வேதனைப்படும் போது, கஷ்டப்படும் பொழுது, நஷ்டப்படும் பொழுது ஒருத்தர் கூட நம்ம கூட இருக்க மாட்டாங்க.
விசுவாசிக்கிறீங்களா? அதை யாரெல்லாம் அந்த எக்ஸ்பீரியன்ஸ்குள்ளாக கடந்து போனீங்கன்னு தெரியாது. நாங்கள் போயிருக்கோம் குடும்பமாக. அல்லேலூயா. நம்ம நல்லா இருக்கும்போது நல்லா நிறைய பேர் நம்மளை சுற்றி இருப்பாங்க. ஆனால் நம்ம கெட்டு போகிற வேலையில் ஒருத்தரும் இருக்க மாட்டாங்க நம்ம கூட. ஆனால் கர்த்தர் இருப்பார், கர்த்தர் இருப்பார், நம்ம தேவன் இருப்பார். நம்ம தேவன் நம்மளை தூக்கி எடுப்பார். நம்ம தேவன் நம்மளை உயர்த்துகிறவராக இருக்கிறார். அல்லேலூயா. அவர் போதுங்க. அல்லேலூயா. எங்களை ரொம்ப அமேசிங்காக கர்த்தர் நடத்தி வந்தார். அவரோட வழி நடத்துதல், அவருடைய காரியங்கள் எங்களை உயர்த்துவதும் ஆசீர்வதிப்பதும் ரொம்ப ஆச்சரியமாக இருந்தது, ரொம்ப ஆச்சரியமாக இருந்தது. அல்லேலூயா. இன்றைக்கு கூட சொல்கிறேன் பிரியமானவர்களே, இன்றைக்கி என்ன சூழ்நிலை நீங்கள் இங்கே அமர்ந்து கொண்டு இருக்கிறீங்களோ தெரியாது. ஆண்டவர் உங்களுக்கு எதாகிலும் செய்வார். ஆண்டவர் உங்களுக்கு எதாகிலும் செய்வார். அந்த ஆரம்ப நாட்களில் ஒன்று சொல்லுகிறேன், நத்திங் வாஸ் தேர். அல்லேலூயா. ஒன்றுமே இருக்காது. அல்லேலூயா. ஆனால் அந்த கர்த்தர் தேடி வந்து அவர் வார்த்தையை கொடுப்பார் தெரியுமா? அந்த வார்த்தை அவ்வளோ இனிமையாக இருக்கும். எப்படின்னா, இட் வாஸ் ஹோப்ஃபுல். அல்லேலூயா. ஆண்டவர் நிச்சயமாகவே நடத்துவார்னு ஏதோ ஒரு ஸ்பாக் இருந்தது எங்கள் வாழ்க்கையில். ஆண்டவர் முழுமனதாக விசுவாசித்தேன். உண்மையாக சொல்லணும்னா ரொம்ப குறுகிய காலத்தில் கர்த்தர் உயர்த்தி ஆசீர்வதித்தார். தேவன் நடத்தினார். அல்லேலூயா. இன்றைக்கு சொல்லுகிறேன், அதே தேவன் உங்களோட வாசம் பண்ணுகிறார். யாரும் உங்களை விசாரிக்கணும்னு அவசியம் இல்லை. கர்த்தர் விசாரிக்கிறவர் ஒருவர் உங்களோட கூட இருக்கிறார். அது போதும். என்ன கஷ்டப்பட்டாலும் சரி. எவ்வளோ சில பேர் நினைக்கலாம், என் குடும்பம் ரொம்ப பெருசு, ஆனால் எவ்வளோ கஷ்டப்படுறேன், ஒருத்தராவது என்னை விசாரிக்கிறாங்களா, ஒருத்தராவது கவனிக்கிறாங்களா, ஒருத்தராவது உதவி செய்கிறாங்களா, ஒருத்தராவது கொடுத்து உதவுறாங்களா? இல்லை, அவர் விசாரித்து கொடுத்து உதவுவார். ஆமென். அவர் ஒருவர் விசாரித்து கொடுத்து உதவுவார். எப்படி நடக்குது ஏது நடக்குதுன்னு தெரியாதுங்க, ஆனால் நடக்கும். நடத்துவார், நடக்கும், நடத்துவார். ஹல்லேலூயா. கரங்களை தட்டி உன்னை கர்த்தரே நடத்துவார். எப்படி நடக்குதுன்னா நினைக்காதீங்க, நீங்க நடத்துவீங்க ஆண்டவரே என்று சொல்லுங்க. தேவன் உங்களை நடத்துவார். எல்லா சூழ்நிலையிலும் உங்களை அவர் ஒருவர் தான் விசாரிப்பார். அவர் விசாரிக்கும் பொழுது உங்கள் குறைவுகள் நிறைவாக்கப்படும். என் வாழ்க்கையில் நடந்தது. குறைவோடு தான் ஆண்டவர் சமூகத்திற்கு போனேன். ஒன்று இல்லாதவளை தான் தெய்வ சமூகத்திற்கு தேடி போனேன். ஒன்று இல்லாதவளை தான் கர்த்தர் நல்லவர் என்று சொல்லும் பொழுது அந்த நல்லவரை என்ன ருசித்து பார்க்க போனேன். அல்லேலூயா. ஆனால் கர்த்தர் உண்மையாகவே நல்லவராக இருந்து குறைவுள்ள வாழ்க்கையை நிறைவாய் அவர் ஆசீர்வதித்தார். அல்லேலூயா. எத்தனை ஸ்திரீகள் இன்னைக்கு கண்ணீரோடு குறைவுள்ளவர்களாக இதை பார்த்து கொண்டு இருக்கிறீங்க. அடுத்த சூழ்நிலை என்ன, அடுத்த வேலை என்ன என்று தெரியாததான் நான் கர்த்தருக்குள்ளாக கடந்து போகினேன். ஆனால் இன்றைக்கு கர்த்தர் மற்றவர்களுக்கு கொடுக்கும்படியாய் தேவன் ஆசீர்வதித்து வைத்திருக்கிறார். அல்லேலூயா. அவர் உண்மையுள்ளவருங்க. அவர் ஒருவர் விசாரித்தா போதும், நடக்காதது நடக்கும், கிடைக்காதது கிடைக்கும். அல்லேலூயா. மரித்து போனவர்களுக்கு மறுவாழ்வு கொடுக்கிறவர் நம்ம தேவன். இந்த காரியம் மறிச்சு போச்சு என் வாழ்க்கைன்னு நினைக்காதீங்க. அல்லேலூயா. அவர் அதை உயிர்ப்பிக்கிறவராக இருக்கிறார். அது எதுவாக இருந்தாலும் சரி. அல்லேலூயா. நான் ஒன்று சொல்லுகிறேன், அவர் உங்களை விசாரிப்பேன் என்று சொன்னா ஏதோ ஒரு மகிமையான காரியம் உங்கள் வாழ்க்கையில் நடக்க போகுதுன்னு அர்த்தம். இன்னைக்கு காலையில் சொல்லி கொண்டு இருக்கிறார், நல்ல உணர்வுள்ள ஆவியை வைத்துக் கொள்ளுங்க, நான் உன்னை விசாரிப்பேன். அவர் ஒரு விசாரிக்க போறாருன்னா உங்கள் காரியங்கள் எல்லாவற்றையும் அவர் விசாரித்து ஒரு மகிமையான காரியம் உங்கள் வாழ்க்கையில் நடக்க போகிறது. பிரியமானவர்களே, உலகம் நம்ம கூட வராது, உலகம் நம்ம கூட இருக்காது. ஆனால் கர்த்தர் இருப்பார், தேவன் இருப்பார், ஏசு இருப்பார். ஹல்லேலூயா. அதை மற்றும் விசுவாசிங்க. இன்றைக்கு ஒன்று விசுவாசிங்க, ஆண்டவரே இது வரைக்கும் இந்த நிமிஷம் வரைய என்னை விசாரித்து நீங்கள் நடத்துனீங்கல்ல, இனியும் நடத்துவீங்கன்னு நிச்சயம் வச்சுக்கொள்ளுங்க. இனியும் நடத்துவீங்கன்னு நிச்சயம் வச்சுக்கொள்ளுங்க. அதுதான் ரொம்ப முக்கியம் உங்கள் வாழ்க்கையில். இதுவரை இந்த நிமிஷம் வரை ரொம்ப அற்புதமாய் நடத்தினவர் இனிய நீங்க நடத்துவீங்க ஆண்டவரே. இந்த கடன் பிரச்சனையில எனக்கு ஒரு விடுதலையை கொடுப்பீங்க, இந்த கடினமான சூழ்நிலையில எனக்கு ஒரு விடுதலையை கொடுப்பீங்க, இந்த வியாதியிலிருந்து எனக்கு ஒரு விடுதலையை கொடுப்பீங்க, இந்த போராட்டத்திலிருந்து நான் மீண்டு வருவேன் என்று நீங்க இந்த நிமிஷம் விசுவாசிங்க. அல்லேலூயா. இப்படிதான் ஒண்ணுமே இல்லாத சூழ்நிலை போய் ஆண்டவர் செய்வார், ஆண்டவர் தருவார், ஆண்டவர் காப்பாற்றுவார். ஒன்று சொல்லுகிறேன் பிரியமானவர்களே, ஆண்டவர் என்னை காப்பாற்ற வேண்டும். இந்த சூழ்நிலையிலிருந்து நான் தப்பித்துக் கொள்ள வேண்டும் என்று யாரெல்லாம் ஜெபித்துக் கொண்டு இருக்கிறீர்களோ உன்னை காப்பாற்றுவார், உன்னை காப்பாற்றுவார், உன்னை காப்பாற்றுவார் என்று கர்த்தர் சொல்லுகிறார். நிச்சயமாகவே உன்னை காப்பாற்றுவார். அல்லேலூயா. சில வேளை பாருங்க, நம்ம கிட்ட நன்மை பெற்றுக்குவாங்க. அல்லேலூயா. நிறைய நன்மை பெற்றுக்குவாங்க, நிறைய நன்மை செய்திருப்போம். நான் பார்த்ததெல்லாம் ஒன்று தான், எங்கள் அப்பா அம்மாவுக்கு தெரிஞ்சதெல்லாம் எல்லாருக்கும் நல்லது செய்யணும், எல்லாருக்கும் எப்படி சொல்கிறேன், எல்லாரையும் சேர்த்துக்கணும். அதில் எங்கள் அம்மா இருக்காங்க பாருங்க, எங்கள் வீட்டில் எல்லாரையும் சேர்த்துக்குவாங்க. எங்கள் அம்மாவுக்கு எப்போதுமே கும்பலாக இருக்கணும், வீடு ஃபுல்லாக ஆளுங்க இருக்கணும், எல்லாரோடையும் இருக்கணும், எல்லாம் செய்யணும். இப்படி தான் நான் எங்கள் அம்மாவை பார்த்துருக்குறேன். அதனால் நல்லா இருக்கிற காலங்களில் எல்லாரும் எங்கள் கூட இருந்தாங்க. ஆனால் ஒன்றுமே இல்லைன்னு போது திரும்பி கூட பார்க்கல யாருமே.
யாருமே எப்படி சொல்கிறேன்னா, அந்த கடினமான சூழ்நிலை இன்றைக்கும் யோசித்து பார்த்து ஆண்டவருக்கு நன்றி சொல்லுவேன், தேவனுக்கு நன்றி சொல்லுவேன். மனுஷன் மறந்து போவாங்க, ஆனால் தேவன் மறக்க மாட்டார். மனுஷன் மறந்து போவான், எல்லா சூழ்நிலை நன்மை பெற்றுக்கொண்டு மறந்து போவான். வேடிக்கை பார்ப்பாங்க நம்ம எப்படி இருக்கிறோன்னு. தெரிஞ்சும் தெரியாதது போல இருப்பாங்க, ஆனால் தெரிஞ்சும் தெரிஞ்சவர் நம்மளை காப்பாற்றுவார். இன்னைக்கு உங்களை காப்பாற்ற அவர் இருக்கிறார். அல்லேலூயா. எதுக்குமே சோர்ந்து போகாதீங்க. நாளை தினத்தில் அற்புதம் செய்கிறவர், சூழ்நிலைகளை மாற்றுகிறவர், உங்களை மறவாதவர், உன் ஜெபத்தை மறவாதவர், உன் கண்ணீரை மறவாதவர், உன் உபவாசத்தை மறவாதவர் உன்னோடு இந்த காலைல வெளில பேசி கொண்டிருக்கிறார். அல்லேலூயா. நான் உன்னை விசாரிப்பேன் என்று சொல்லுகிறவர் உண்மை உள்ளவராயிருக்கிறார். அவர் பெரிய தேவனாக இருக்கிறார். அவர் விசாரிக்கிறவர் மாத்திரம் இல்ல, இந்த நாள்ல இருந்து உன் கரம் பிடிச்சு உன்னை நடத்துவார். இன்னைக்கு ஞாபகம் வச்சுக்கோங்க. ஹல்லேலூயா. இந்த 9 அடிக்கு 5 நிமிஷம் இருக்கிறது. 25ஆம் தேதி ஜனவரி மாதம் இந்த கால வெள்ள ஓய்வு நாள்ல உனக்கு சொல்லுகிறார், நான் உன்னை நடத்துவேன் என்று, நான் உன்னை விசாரித்து நடத்துவேன் என்று சொல்லுகிறவர் உன் கையை பாதிலே விட்டு விடுகிறவர் அல்ல. இதை ஏதோ ஒன்றை பார்த்து ஏதோ ஒன்றை யோசித்து நான் இன்றைக்கு பேசிக்கொண்டில்ல. என் வாழ்க்கையில நான் அனுமதித்த இதை கர்த்தர் எப்படி என் காரியத்தை என் வாழ்க்கையில நடத்தினதை சொல்லுகிறேன். உன்னை விசாரித்து நடத்துவேன் என்று சொன்னார்னா அவர் விசாரித்து நடத்துவார். ஹல்லேலூயா. இந்த நிமிஷம் வரைக்கும் அவர் உங்களை நடத்தி கொண்டு வந்திருக்கிறாரு, இனியும் நடத்துவார். சொல்லுங்க உங்க வாயினால, என்னை நீங்க அதிசயமாய் நடத்துவீங்க ஆண்டவரே, என்னை ஆச்சரியமாய் நடத்துவீங்க ஆண்டவரே, நான் தப்பித்துக் கொள்ளும்படியா என்னை நடத்துவீங்க ஆண்டவரே, எல்லா சூழ்நிலையிலும் நடத்துவீங்க ஆண்டவரே, ஒரு நன்மை எனக்கு குறைவுபடாத ஆண்டவரே, நீங்க நடத்துவீங்க ஆண்டவரே. ஹல்லேலூயா. எனக்கு நல்ல சுகத்தை கொடுத்து நீங்க நடத்துவீங்க ஆண்டவரே, நான் எதிர்பார்க்கிறதை காட்டிலும் மேலாக நடத்துவீங்க என்று நம்புங்க. ஹல்லேலூயா. அவர் உங்களை நடத்தி செல்ல பெரியவராக இருக்கிறார். ஹல்லேலூயா. வேதத்தில் ஒரு சில பேரை ஹல்லேலூயா கர்த்தர் எப்படி விசாரித்து நடத்தினார் என்று நம்ம பார்க்க போகிறோம். வாசிக்க கேட்போம். ஆதியாகமம் 28:11-15 வரை. ஒரு இடத்திலே வந்து சூரியன் அஸ்தமித்தபடியினால் அங்கே ராத்தங்கி அவ்விடத்தின் கற்களில் ஒன்றை எடுத்து தன் தலையின் கீழ் வைத்து அங்கே நித்திரை செய்யும்படி படுத்துக் கொண்டான். அங்கே அவன் ஒரு சொப்பனம் கண்டான். இதோ ஏணி பூமியிலே வைக்கப்பட்டிருந்தது, அது நுனி வானத்தை எட்டி இருந்தது. அதிலே தேவதூதர்கள் ஏறுகிறவர்களும் இறங்குகிறவர்களுமாய் இருந்தார்கள். அதற்கு மேலாக கர்த்தர் நின்று, நான் உன் தகப்பனாகிய ஆபிரகாமின் தேவனும் ஈசாக்கின் தேவனும் ஆகிய கர்த்தர், நீ படுத்திருக்கிற பூமியை உனக்கும் உன் சந்ததிக்கும் தருவேன். உன் சந்ததி பூமியின் தூளை போல் இருக்கும். நீ மேற்கேயும் கிழக்கேயும் வடக்கேயும் தெற்கேயும் பரம்புவாய். உனக்குள்ளும் உன் சந்ததியின்குள்ளும் பூமியின் வம்சங்கள் எல்லாம் ஆசீர்வதிக்கப்படும். நான் உன்னுடனே இருந்து நீ போகிற இடத்திலெல்லாம் உன்னை காத்து இந்த தேசத்துக்கு உன்னை திரும்ப வர பண்ணுவேன். நான் உனக்கு சொன்னதை செய்யும் அளவும் உன்னை கைவிடுவதில்லை என்றார். ஆமென். இந்த வேத பகுதியை நம்ம வாசிக்கும் பொழுது யாரை குறித்து பார்க்கிறோம்னா, யாக்கோப்பை குறித்து பார்க்கிறோம். இது நம்ம எல்லாருக்குமே நல்லா தெரியும். யாக்கோப்போட வாழ்க்கை, யாக்கோப் யார் தெரியுமா? இஸ் கிராண்ட் சன் ஆஃப் ஏப்ரஹாம். ஹல்லேலூயா. யாக்கோப் வந்து ஒரு பணக்கார வீட்டு பையன். ஹல்லேலூயா. ஒரு பணக்கார வசதி வீட்டு பையன். ஆனால் ஒரே ஒரு ஆசீர்வாதத்தை வாங்கினான் அவன் வாழ்க்கையில். அது ரொம்ப தெரியாமல் பண்ணிட்டான்னு நினைக்கிறேன். அந்த ஆசீர்வாதம் வாங்கினதுனால அவன் வாழ்க்கையை டோட்டலாக மாறுது. அவன் தனிமையில் அவங்க அவனை எப்படி சொல்கிறதுனா வீட்டை விட்டு அமுச்சு விடுறாங்க. அவங்க பேரண்ட்ஸ்னால் அவங்க அம்மா வீட்டை விட்டு அவன் பிழைத்து கொள்ளும்படியாக அந்த பிளெஸ்ஸிங் அவன் வாங்கினதுனால, அவங்க அண்ணன் வாங்க வேண்டிய ஆசீர்வாதத்தை அவன் வாங்கினதுனால அவனை அந்த வீட்டை விட்டு அமுச்சிடுவாங்க. அப்போ அந்த ராத்திரி வேலை அவன் கடந்து அவங்க மாமா லாபான் வீட்டுக்கு போகும்பொழுது நடுவில் ஒரு வனாந்தரத்தில் அந்த ரா வேலையில் எப்படி தெரியுமா இருக்கான்? விசாரிப்பனற்றவனாய் இருள் சூழ்ந்த வேலையில், பயத்துக்குரிய சூழ்நிலையில், வேதனையான நிலைமையில், அந்த வெறுமையில், அந்த தனிமையில் அவன் கல்லை வைத்து அந்த இருட்டில் படுத்து கொண்டு இருக்கிற வேலையில் கர்த்தரை அவனை விசாரித்தார், கர்த்தரை அவனை சந்தித்தார். அல்லேலூயா. ரொம்ப அழகா ஒண்ணுமேல அவன் வாழ்க்கையில he started his life with zero. அவன் எப்படின்னா ஜீரோ, அந்த நேரத்தில் அவன் வாழ்க்கை ஜீரோ. ஆனால் ஆண்டவர் என்ன சொல்லுகிறார்னா, நீ படுத்திருக்கிற பூமியை உனக்கும் உன் சன்னதிக்கும் தருவேன். உன் சன்னதி பூமியின் தூளை போல் இருக்கும். நீ மேற்கையும் கிழக்கையும் வடக்கையும் தெற்கையும் பரப்புவாய். உனக்குள்ளும் உன் சந்ததிக்குள்ளும் பூமியின் வம்சங்கள் எல்லாம் ஆசீர்வதிக்கப்படுமா. ஒன்றுமே இல்லை. ஆண்டவர் சொல்லும்போது ஒன்றுமே இல்லை. இனி கூட ஆண்டவர் சொல்கிறார், உன் வாழ்க்கையில் ஒன்றுமே இல்லை.
உன் சூழ்நிலையில உன்னோட உன் கையில ஒண்ணுமே இல்லை. அன்னைக்கு யாக்கோப்புக்கு ஒன்றும் இல்லாத நேரத்தில் தான் தேவன் விசாரித்து வாக்கு கொடுத்தார். அல்லேலூயா. இன்றைக்கு கூட ஒன்றும் இல்லாத உன் வாழ்க்கையில தான் அவர் சொல்றாரு, நான் விசாரித்து உன்னை நடத்துவேன், நான் கொடுப்பேன், நான் உன்னோடு கூட இருக்கிறேன்னு. அது போதுமே. அல்லேலூயா. அவன் ஒண்ணுமே இல்லாத சூழ்நிலை, அந்த இருந்து சூழ்ந்து அவன் பயந்து அடுத்தது என்னன்னே அவன் லைஃப்னு தெரியல. நம்மளை பாருங்களேன், இப்போ வீட்டை விட்டு ஒரு வாலிப வயசுல நம்மளை வீட்டை விட்டு அனுப்பிச்சிடுறாங்க, ஒண்ணுமே கொடுக்காம அமுச்சு விட்டுறாங்க. அப்போ கண்ணில் கட்டி காட்டில் விட்ட மாதிரி இருக்கும் நம்மளுக்கு. அப்படிதானே என்ன செய்யறதுன்னே நம்மளுக்கு தெரியாது. அவன் என்ன செய்யறதுன்னு தெரியாத இன்றைக்கு யார் அடுத்தது நான் என்ன செய்யறது தெரியலையே ஆண்டவரே என்று சொல்லி புலம்பி ஜெபித்து கொண்டு இருக்கிறீங்க. கர்த்தர் செய்வார். நீ என்ன செய்யறது தெரியல நீ யோசிச்சு கொண்டு இருக்கிற, ஆனா உனக்காக கர்த்தர் செய்வார். நீ நம்பு. அல்லேலூயா. 14வது வசனத்தை நம்ம பார்க்கும் பொழுது ரொம்ப அழகா இருக்கும். கர்த்தர் அப்படியே அவனை ஆசீர்வதித்தார் என்று பார்க்கிறோம். அப்படியே அவனை ஆசீர்வதித்தார். அல்லேலூயா. ஆண்டவர் ஒரு நிறைவான ஒரு ஆசீர்வாதத்தை அவனுக்கு கொடுத்து அவன் மூலியமாக எத்தனை பிள்ளைகளை கொடுக்கிறார் தெரியுமா? எல்லாத்தையும் கொடுத்தார். 12 கோத்திரம். வேதத்துல பார்க்க போனா அவனோட கோத்திரம் தான் பெரிய கோத்திரமே. 12 கோத்திரங்கள். அல்லேலூயா. அவனுக்கு கொடுத்து சொன்னது போலவே இரு பரிவாரமான ஆசீர்வாதங்களை கொடுத்து அவர் சொன்ன தேசத்திற்கும் பூமிக்கும் அவனை திருப்பி கொண்டு வருவார். அல்லேலூயா. அவரை திருப்பி கொண்டு வர. இந்த வார்த்தைலாம் ஆரம்பத்தில் நான் ரொம்ப படிப்பேன். அல்லேலூயா. படிக்கும்போது ஆண்டவர் இப்படியெல்லாம் கூட அதிசயத்தை செய்வாரா அப்படின்று சொல்லி நான் ஜெபித்து கொண்டு இருக்கிற வேலையில் கூட நிறைய காரியங்கள் ஆண்டவர்கிட்ட கேட்டேன். ஆண்டவர் நாங்கள் இருக்கிற இடத்துலையே, ஏன்னா எங்களுக்கு என்னோட சபை எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஏசி சபை தான் எங்கள் சபை. அதனால் நாங்கள் இருந்த இடத்துல வாடகைக்கே கிட்டத்தட்ட 18-19 வருஷம் நாங்கள் இந்த ஏரியாவில் எங்கள் ஏரியாவில் நாங்கள் இருந்தோம். ஆனால் ஆண்டவர் சமூகத்தில் கேட்பேன், இதெல்லாம் படிக்கும்பொழுது ஆரம்ப நாட்கள் அதுதான் வேதத்தை படிக்கணும், வேதத்தை வாசிக்கும் போது கர்த்தர் நம்மளோட இடைப்படுவார். அல்லேலூயா. அப்போ நினைப்பேன், இதெல்லாம் சாத்தியமா ஆண்டவர்? ஒன்றுமே இல்லாத இருக்கிறோமே, ஆனால் ஆண்டவர் இப்படியெல்லாம் ஆசீர்வதிப்பீங்கன்னு சொல்கிறீங்களே, இருக்கிற ஏரியாலே எனக்கு ஒரு வீட்டை கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு ஜெபித்த காலங்கள் உண்டு. கர்த்தர் கொடுத்தார். ஒரு பெரிய ஸ்தலமாகவே எங்களுக்கு தங்குறதுக்கு கொடுத்தார். கர்த்தர் ஆசீர்வதித்தார். அல்லேலூயா. ஏன்னா எனக்கு ரொம்ப எப்படின்னா சர்ச்சுக்கு கிட்ட போயிட்டு வந்துடணும் வீட்டுக்கிட்ட. அதுவும் எனக்கு எப்படி சொல்கிறதுனா, ஜெபிக்கும் பொழுது எங்களுக்கு ஜெபித்தவர்கள் ஊழியக்காரர்களோட பேச்சை கேட்கணுன்றது ரொம்ப அவசியம். அப்போ என்னை வழி நடத்தின ஊழியக்கார ஒரு அக்கா சொல்லுவாங்க, நீ கேளு, உனக்கிட்ட ஆண்டவர்கிட்ட கேளு, நல்ல விசாலமாக காத்திருக்கணும், வீடை சுற்றி காத்திருக்கணும், நல்ல தண்ணி இருக்கணும், எல்லாம் நீ கேட்டு ஜெபம் பண்ணு அப்படின்வாங்க. ஆரம்ப காலத்தில் கேட்டு ஜெபம் பண்ணுவேன். கர்த்தர் எங்கள் வீட்டை அப்படியே அமைத்தார். சுற்றி வெளிச்சம், காற்று, தண்ணீர் எல்லாவற்றையும் கொடுத்து இன்றைக்கு வரைக்கும் கிட்டத்தட்ட 18 long years ஆகுது நான் அந்த வீட்டில் இருக்கிறேன். ஆண்டவர் கிருபையாய் வைத்திருக்கிறார், ஆசீர்வாதமாய் வைத்திருக்கிறார். நம்மளால முடியாது, எல்லாவற்றையும் எழுந்தோங்க, ஒண்ணுமே இல்லாத ஜீரோல நின்ற எங்க ஃபேமிலியை கர்த்தர் உயர்த்தி ஆசீர்வதித்தார். எனக்கு செய்தவர் உங்களுக்கும் செய்ய வல்லவரா இருக்கிறார். இன்னைக்கு உன் வாழ்க்கை தரித்திரமா இருக்க, ஜெபம் பண்ணி கொண்டு இருக்கிறோமே, ஒண்ணுமே நடக்கலையே. சில பேர் சொல்லுவாங்க பார்த்தீங்களா, ஒன்றும் இல்லாதவங்க, அவன் ஒன்றும் இல்லாதவன் பரவாயில்ல. அல்லேலூயா. பரவாயில்ல. அந்த ஒன்றும் இல்லாத நம்மளை தேவன் பெரியவர்களாய் ஆண்டவர் ஆசீர்வதிக்க வல்லவராக இருக்கிறார். யாரெல்லாம் விசுவாசிக்கிறீங்க? அல்லேலூயா. எங்கள் வாழ்க்கையில் நடந்த ஒரு சம்பவத்தை சொல்லுகிறான். அல்லேலூயா. உலகம் சொல்லும் ஒன்றும் இல்லாதவன், ஆனால் எல்லாவற்றையும் நான் உனக்கு தந்து நிரப்பி ஆசீர்வதிப்பேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். அல்லேலூயா. எங்களுக்கு திருமணம் ஆயத்தம் பண்ணி கொண்டு இருக்கிறாங்க எங்கள் வீட்டில். அப்போது எப்படி சொல்கிறதுனா, எங்கள் வாழ்க்கையில் நடந்த ஒரு முக்கியமான சாட்சியை கர்த்தர் உங்ககிட்ட சொன்னபடினால் இன்றைக்கு நான் பங்கிட்டு சொல்லுகிறேன். எல்லா திருமணத்திற்கு எல்லா காரியம் நடந்து கொண்டு இருக்கிறது. அப்போது பாஸ்டர், என் ஹஸ்பண்டோட வீட்டாரில் ஒருவர் வந்து சொல்கிறாங்க எங்கள் அம்மா கிட்ட, எதுக்கு நீங்கள் அவனுக்கு பொண்ணு கொடுக்குறீங்க? அவனுக்கு ஒன்றுமே இல்லையே, ஒரு வீடு இருக்கா, ஒரு கார் இருக்கா, எங்களுக்கே அப்போ ஒன்றும் கிடையாது. ஆனால் சொல்கிறவங்க அப்படி தான் சொல்லுவாங்க, வீடு இருக்கா, கார் இருக்கா, என்ன வசதி இருக்குது, எதுக்கு கொடுக்குற, அவனுக்கு போய் எதுக்கு கொடுக்குற அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாங்க. ஹல்லேலூயா. ஆனால் ஒன்றும் இல்லாதவனை கர்த்தர் உயர்த்த வல்லவராக இருக்கிறார் இன்றைக்கு. ஹல்லேலூயா. அந்த ஒன்றும் இல்லாதவனுக்கு எங்கள் அப்பா சொன்ன ஒரு வார்த்தை எனக்கு ஞாபகம் இருக்கிறது. என்னை திருமணம் பண்ண கொள்ளும் பொழுது என் கணவரையும் என்னையும் அமர்ந்து வச்சு ஒரு வார்த்தை சொன்னார் எங்கள் அப்பா, கர்த்தர் நடத்துவார், தைரியமாக செய்யலாம்ப்பா,
கர்த்தர் நடத்துவார். இன்றைக்கு சொல்லுகிறேன், எல்லாம் வச்சுட்டு எல்லாம் உருவாகிறது இல்லை. ஹல்லேலூயா. கர்த்தரே உருவாக்குவார், கர்த்தரே செய்வார், கர்த்தரே செயலாற்றுவார். ஹல்லேலூயா. ஒண்ணுமே இல்லை. 24 இயர்ஸ்ல அவங்க அப்பா அம்மா இறந்தாங்க. பேங்க் பேலன்ஸ் இல்லை, வீடு இல்லை, கார் இல்லை, எதுவுமே இல்லை. ஆனா கர்த்தர் அவரோடு இருந்தார், இயேசு அவரோடு இருந்தார். ஹல்லேலூயா. இது தெரியுமா மேன்மை? எல்லாரும் நினைச்சிருக்கிறாங்க ஒரு வீடு, ஒரு காரு, பேங்க் பேலன்ஸ் இதெல்லாம் இருந்தா மேன்மைன்னு. ஹல்லேலூயா. இல்லைங்க. கர்த்தர் நம்மளோட அசைவாடுகிறாரா? கர்த்தர் நம்மளோட இருக்கிறாரா? ஒண்ணுமே இல்லாததான் எங்கள் வாழ்க்கையை நாங்க ஆரம்பிச்சோம். ஆனா கர்த்தர் எல்லாம் கொடுத்தார். வீடை கொடுத்தாரு, காரை கொடுத்தாரு. முக்கியமாக மேன்மனாக எது தெரியுமா? நல்ல ஊழியத்தை, நல்ல சபையை கொடுத்திருக்கிறார். ஒன்றை இல்லாதவன் சொன்னவரை கர்த்தர் இவாஞ்சலிஸ்டாய் வைத்தார். ஒன்றை இல்லாதவன் சொன்னவரை கர்த்தர் ரெவரண்டாய் மாற்றினார். ஒன்றை இல்லாதவன் சொன்னவரை பாஸ்டராய் வைத்தார். ஒன்றை இல்லாதவன் சொன்னவரை பிஷப்பாய் வைத்தார். ஒண்ணுமே இல்லாதவன் சொன்னவரை இன்னைக்கு கர்த்தர் ஆசீர்வதித்து சகலத்தையும் கொடுத்து வைத்திருக்கிறார். கரங்களை தட்டி நன்றி சொல்வோம். ஹல்லேலூயா. யாருமே இப்ப சொல்ற உங்களை பார்த்து ஒண்ணு இல்லைன்னு சொல்ல கர்த்தர் உங்களை உயர்த்தி கொண்டே போவார். தேவன் உங்களை உயர்த்தி கொண்டே போவார். எது உலகம் உனக்கு இல்லையே என்று சொல்லுகிறதோ கர்த்தர் நான் இருக்கிறேன், நான் அதை தருவேன் என்று சொல்லுகிறார். ஹல்லேலூயா. கர்த்தரை நம்பியே எங்கள் வாழ்க்கையை நாங்கள் ஆரம்பிச்சோங்க. இந்த நிமிஷம் வரை அமேசிங்காய் கர்த்தர் நடத்தி கொண்டே இருக்கிறார். என்ன தெரியுமா ஒன்று சொல்லுகிறேன், விசுவாசிங்க. ஒன்றும் இல்லைன்னு உலகம் சொல்லட்டும், நீங்க ஒன்றும் இல்லாதவங்கன்னு உலகம் சொல்லட்டும், கர்த்தர் சொல்லல. என்ன சூழ்நிலை, மரணமோ ஜீவனோ ஒன்று சொல்லுகிறேன், ஆண்டவரை இறுக்கமா பிடிச்சு கொள்ளுங்க. உங்களோட உயர்வு, கர்த்தர் உங்களை உயர்த்துற வரைக்கும் அவரோட கரத்துல அடங்கி இருங்க. ஹல்லேலூயா. நானும் பாஸ்டர் அடங்கி பொறுமையாய் கடந்து வந்த ஒவ்வொரு சூழ்நிலையும், ஹல்லேலூயா, கர்த்தர் தான் அவரை நடத்தினார், கர்த்தர் தான் அவரை தாங்கினார், கர்த்தர் தான் அவரை உயர்த்தினார், கர்த்தர் தான் இதுவரை அவரை நடத்துகிறார். அவரை நடத்தின தேவன் உங்களை எத்தனையோ பேர் இதை பார்த்து கொண்டு கேட்டுக்கொண்டு இருக்கிறீங்க. கர்த்தர் நடத்துவார். ஒன்றும் இல்லாத ஆரம்பிச்ச வாழ்க்கையில சகலமும் கொடுக்க அவர் சர்வ வல்லமையுடைய தேவனாக இருக்கிறார். நீ விசுவாசி இந்த கால வேளையில. ஹல்லேலூயா. இரண்டாவதாக நம்ம ரூத்தை பார்க்கிறோம். 2:5 வாசிப்போம். ரூத் 2:5. அதற்கு முன்பாக பிலிப்பியர் 3:7-8 வாசிக்க கேட்போம். ஆகிலும் எனக்கு லாபமா இருந்தவைகள் எல்லாம் ஆமென் அவைகளையே கிறிஸ்துவுக்காக நஷ்டம் என்று எண்ணினேன். ஆமென். அது மாத்திரமல்ல, என் கர்த்தராகிய கிறிஸ்து இயேசுவை அறிகிற அறிவின் மேன்மைக்காக எல்லாவற்றையும் நஷ்டம் என்று எண்ணிக்கொண்டிருக்கிறேன். ஆமென். பவுல் ரொம்ப அழகாக சொல்லுகிறார். பிலிப்பியர் எழுதின 3வது அதிகாரத்தில் 7-8 ரொம்ப அழகாக இது சொல்லுகிறார். இப்படிதான் கிட்டத்தட்ட 1 லட்சம் சம்பளம் வாங்குற அளவுக்கு பாஸ்டரை கர்த்தர் ஆசீர்வதித்தார் எங்கள் திருமணத்திற்கு அப்புறம். ஆனால் எல்லாவற்றையும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை அறிகிற அறிவின் மேன்மைக்காக நஷ்டம் என்று கருதி இன்னைக்கு வேலையை விட்டுட்டு கர்த்தருக்காக ஊழியம் செய்து கொண்டிருக்கிறார். இன்றைக்கும் சொல்லுகிறேன், கர்த்தருக்காக ஒன்று நீங்க விட்டு கொடுத்து ஒன்று நீங்க விடுவீங்கன்னா அவர் 4 மடங்கு உங்களை ஆசீர்வதிக்கிற தேவனாக இருக்கிறார். 4 மடங்கு, 1 மடங்கு இல்லை, 1 மடங்கு இல்லை, 4 மடங்கு தேவன் ஆசீர்வதிக்க அவர் வல்லமை உள்ளவராக இருக்கிறார். இன்றைக்கு அதை தெரிந்து கொள்ளுங்க. இரண்டாவதாக ரூத் 2:5 வாசிக்க கேட்போம். பின்பு போவாஸ் அறுக்கிறவர்கள் மேல் கண்காணியாக வைக்கப்பட்ட தன் வேலைக்காரரை நோக்கி, இந்த பெண் பிள்ளை யாருடையவள் என்று கேட்டான். இங்க ரூத்தோட கதை நம்மள எல்லாருக்கும் தெரியும். ரூத் ஒரு இளம் விதவை. அவ விதவையானது, அவ ஒரு மோவாபிய ஸ்திரீ, அதாவது அந்நிய தெய்வத்தை வணங்குற ஸ்திரீ. ஆனால் தன் கணவரை திருமணம் செய்த பிறப்பு யெகோவா தேவனே உண்மை உள்ளவர் என்று அறிந்து அவள் வாழ்க்கையை நடத்தி கொண்டிருக்கிற வேலையில அந்த இளம் வயசுலேயே கணவர் செத்து போயிடுறாரு. ஆனா எது இருந்தாலும் எது இல்லாவிட்டாலும் தேவன் பெரியவர், தேவன் என்னை நடத்துவார் என்று நம்பிக்கையோட தம் மாமியார் சொல்றாங்க, வேணாமா போது, நீ என்னோட வாழ்ந்தது எல்லாத்தையும் எழுந்துட்ட, நீ போயிடு உங்க அம்மா வீட்டுக்குன்னு சொல்றா. ஆனா அவ என்ன சொல்றா தெரியுமா? உன் தேவன் என் தேவன், உன் ஜனங்க என் ஜனங்க என்று சொல்லி ஆண்டவரை பற்றினவளாய் புறப்பட்டு பெத்லஹேமுக்கு வராங்க மாமியாரோட. ஹல்லேலூயா. அப்படிப்பட்டவங்களை ஆண்டவர் விட்டாரா? சாதாரணமா கதிர் பொறுக்க விளையிற கதிர்களை பறிக்கிற இடத்துல கீழே விழுந்ததை பொறுக்கிறதுக்காக, ஏன்னா வந்துட்டாங்களே சாப்பிடணுமே, என்ன செய்வாங்க? அடுத்த வேலை ரொம்ப முக்கியம், நம்மளுக்கு சாப்பாடு தான். எது இருக்கோ இல்லையோ அந்த போஷணன்றது ரொம்ப முக்கியம். அதுக்காக அந்த கதிர்களை பொறுக்கி வரலாம் என்று அவ போகும்பொழுது அந்த
வயலின் எஜமானனாகிய போவாஸ் கண்களை அவ படும்படியாய் கர்த்தர் செய்கிறார். கர்த்தர் செய்கிறார். அவ தற்செயலாய், அந்த வேதத்துல வாசிக்கும் போது ரொம்ப அழகா இருக்கும், தற்செயலாய் தான் கடந்து போனா என்று பார்க்கிறோம் அந்த வயலுக்கு. ஆனா அவ தற்செயலா எதையே எதிர்பார்க்காம போறா. ஆண்டவரை நம்பி சந்தோஷமா ஏதோ சாப்பிட்றதுக்கு நம்ம பொறுக்கி கொண்டு வருவோமேன்னு போறா. ஆனா அவ தற்செயல் பெரிய செயலாய் வாழ்க்கையில மாற்றினது. தற்செயலாய் இயேசுவை ஏற்றுக்கொண்டு இருக்கலாம், தற்செயலாய் வந்து சபையில் அமர்ந்து கொண்டு இருக்கலாம். ஆனா உன் வாழ்க்கையில பெரிய காரியங்களை செய்ய அவர் வல்லமை உள்ளவராக இருக்கிறார். எந்த எஜமான் ஹல்லேலூயா பார்த்து விசாரித்தான். ஹல்லேலூயா இந்த பெண் பிள்ளை யாருடையவள் என்று கேட்டான் என்றா விசாரிக்கிறான். ஹல்லேலூயா கர்த்தர் போவாசோட கண்களை அவ பக்கமாய் திருப்புகிறார். அவ பக்கமாய் திருப்புகிறார். இன்றைக்கு சொல்லுகிறேன், உங்கள் காரியங்கள் பக்கமாய் தேவன் திருப்புவார். தேவனுடைய கண்கள் திருப்போம். உங்கள் காரியங்களுக்கு முன்பாக இந்த காரியம் நடக்கலையே என்று நீங்கள் யோசித்து சிந்தித்து கொண்டிருக்கலாம். தேவனுடைய கண்கள் திருப்பும். அல்லேலூயா இந்த காரியம் முன்பாக கர்த்தர் திருப்புவார். அல்லேலூயா எந்த வயல்வெளிக்கு சாதாரண கதிர் பொறுக்கிறவளாய் போனாலோ அந்த வயல்வெளியிலேயே பார்த்தவன் மாத்திரம் இல்லை, பார்த்தவனே மறுவாழ்வு கொடுக்கும்படியாய் கர்த்தர் செய்தார். அந்த இடத்திற்கே அவளை எஜமானியாய கர்த்தர் வைத்தார். ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஒரு வேலைக்காரியா கூட போகல. ஹல்லேலூயா அதை பொறுக்குவதற்கு போகிறார், தற்செயலாய் போகிறார். தற்செயலாய் ஆண்டவரை ஏற்றுக்கொண்டிருக்கலாம். இவங்க சொன்னாங்க, சரி போய் பார்ப்போம், ஆண்டவர் என் வாழ்க்கையிலையும் ஆனால் ஒரு மறுவாழ்வு உண்டாக்க மாட்டாரா, இந்த காரியத்தில் ஒரு விடுதலை கொடுக்க மாட்டாரா, இந்த சூழ்நிலை மாறாதா என்று தற்செயலாய் நீ கர்த்தரை ஏற்றுக்கொண்டு இருக்கலாம். இன்னைக்கு சொல்லுகிறேன், இட்ஸ் நாட் an accident. It's not an accident. It's God's purpose. It's God's will. Hallelujah. தேவ சித்தம். Hallelujah. தேவ சித்தம் உன்னை இப்படிதான் நடத்தணும்ன்ற தேவன் வைத்திருப்பார்னா அப்படியே அவர் நடத்தி செல்ல வல்லவராக இருக்கிறார். ஹல்லேலூயா எஸ் இன்றி கூட சொல்லலாம், இவளை போல இந்த கதிர் பொறுக்கிறவள் போல சாதாரணமாக இருக்கிறது என் வாழ்க்கை, என் காரியங்களை விசாரிக்க ஒருவரே இல்லையே என்று நீங்கள் நினைக்கலாம். இல்லை, உங்கள் காரியங்களை கர்த்தர் விசாரிப்பார். ஹல்லேலூயா அவர் விசாரிக்கிறார் என்றால் உங்களை கவனிக்கிற தேவனாக இருக்கிறார். உன் பிரச்சனை அவர் காண்கிற தேவனாக இருக்கிறார். ஹல்லேலூயா உன்னை கவலையிலேயே மூழ்கி இருக்க கர்த்தர் செய்ய மாட்டார். உன்னை விடுவிப்பார், உன்னை கைவிட மாட்டார், உன்னை ஆசீர்வதிப்பார். ஹல்லேலூயா ரூத்தின் தேவன் இன்றைக்கு உன் தேவன். ரூத்தின் தேவன் இன்றைக்கு உன் தேவன். ஹல்லேலூயா அவள் மீது கண் திருப்பும்படியாய் கர்த்தர் செய்தார். இன்றைக்கு எந்த அதிகாரி முன்பாக ஆண்டவரே என்னை தெரியணும், நான் தெரியப்படுத்தணும், இந்த ப்ரமோஷனுக்கு ஆசைப்படுறேன், இந்த காரியம் இந்த ஆஃபீஸில் நடக்கணும், நான் ரொம்ப நாளாக உண்மையாக ஒர்க் பண்ணி கொண்டு இருக்கிறேன்னு கூட நீங்கள் நினைக்கலாம். ஹல்லேலூயா அவர்களோட பார்வை உன்மேல் திரும்பும்படியாய் கர்த்தர் செய்வார். கர்த்தர் செய்வார். ஹல்லேலூயா யூ ஜஸ்ட் பிலீவ், யூ ஜஸ்ட் ட்ரஸ்ட் ஹிம். ஆண்டவரை முழுமனதாய் விசுவாசிங்க, ஏன்னா அவரால் எல்லாமே கூடங்க. ஹல்லேலூயா எரேமியா 30:17 சொல்லப்பட்டது போல, நான் விசாரிப்பற்று சீயோன் என்று நினைக்காத, நான் விசாரிப்பு இல்லாமல் இருக்கிறேன் என்று நினைக்காத. இன்னைக்கு தேவனாகிய கர்த்தர் உன்னை பார்த்து சொல்லுகிறார், நான் உனக்காக இருக்கிறேன் என்று சொல்லி, நான் உனக்காக இருக்கிறேன் என்று சொல்லி, நான் உனக்காக இருக்கிறேன் என்று சொல்லி. ஹல்லேலூயா என்னோட வலது கரத்தில் உன்னை தாங்கி ஏந்தி நான் சுமந்து கொண்டிருக்கிறேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். ஹல்லேலூயா எஸ் நான் உன் காயங்களை ஆற்றுவேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். இன்றைக்கு சொல்லுகிறேன், எந்த காயத்தோடு எந்த வேதனையோடு வந்து கொண்டிருக்கிறீங்களோ உங்கள் காயங்கள் ஆற்றப்படும். காயங்கள் ஆற்றப்படும். திடீர்னு செய்வார் கர்த்தர், திடீர்னு காரியங்களை மாற்றுவார், உன் சூழ்நிலை மாற்றப்படும். நீ நம்பி விசுவாசி. அல்லேலூயா மூன்றாவதாக ஆகாரை பார்ப்போம். ஆதியாகமம் 16:18 வாசிப்போமானால், சாராயின் அடிமை பெண்ணாகிய ஆகாரே, எங்கிருந்து வருகிறாய், எங்கே போகிறாய் என்று கேட்டார். அவள், நான் என் ஆச்சியாராகிய சாராயை விட்டு ஓடி போகிறேன் என்றாள். இங்கே நம்ம பார்க்குறோம், ஆகார் வந்து ஆபிரம் சாராளுக்கு ஒரு அடிமை பெண். அவங்களுக்கு குழந்தை இல்லாததுனால இவளை பிடிச்சி சாராள் சொன்னதுனால ஆபிராமுக்கு திருமணம் செய்து வைத்து அவள் வந்து ப்ரெக்னெண்ட்டாக கூட ஆயிடுவா கர்த்தர் கிருபையினால். ஆனால் ஆகார் வந்து அப்படி ப்ரெக்னென்ட் ஆகிட்டோன்றது கொஞ்சம் திமிர் இருக்கும். அதனால சாராளை போட்டு ஒரு மாதிரி கேவலமாக பேசும்போது, கேவலமாக பண்ணும்பொழுது அவள் அதுக்கு மேலே டார்ச்சர் பண்ண ஆரம்பிப்பா. அந்த டார்ச்சர் தாங்க முடியாமல் வீட்டை விட்டு ஓடிடுவா. ஹல்லேலூயா அந்த வீட்டை விட்டு ஓடி போனவளை கர்த்தர் சந்தித்தார். கர்த்தர் விசாரிக்கிறார், நீ எங்கேருந்து வருகிறாய், எங்கே போகிறாய் என்று சொல்லி. ஹல்லேலூயா நிறைய நேரத்தில் நம்மளால கூட நிறைய டார்ச்சரை தாங்கவே முடிகிறது இல்லை, அப்படி தானே?
நம்ம வாழ்க்கையில் கடந்து போகிற சில சூழ்நிலைகள், சில டார்ச்சர்ஸ்லாம் நம்மளால் தாங்க முடியல. ஒன்று சொல்லுகிறேன், ஆண்டவர் நம்மளை ஏனோ தானோ என்று விடுகிறவர் இல்லை. நீ எங்கே போகிற, எங்கே வர, என்ன செய்கிற, ஏன் அழுகிற, இது எல்லாவற்றையும் அவர் கவனிக்கிற தேவனாக இருக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இன்றைக்கு கூட சொல்கிறேன், என்ன டார்ச்சர் அனுபவிக்கிறீங்க, என்ன கடினமான ஒரு சூழ்நிலை உங்கள் வாழ்க்கையில் அனுமதித்து கொண்டு இருக்கிறீங்க, நீங்கள் இதனால் நான் அனுபவிச்சுட்டு இருக்க ஆண்டவர், எப்போ எனக்கு ஒரு விடுதலை கிடைக்கும் என்று இன்னைக்கு சொல்லுகிறேன். என்ன நீங்கள் பார்க்குறீங்களா, என் ஜெபத்தை கேட்குறீங்களா, என் சூழ்நிலை மாறாதா என்று சொல்லி நீ புலம்பி இருக்கலாம். ஹல்லேலூயா. இன்றைக்கு அவர் உன்னை கவனிக்கிற தேவனாக இருக்கிறார். நீ என்ன செய்கிற, எங்கே இருக்கிற, என்ன பண்ணுற, என்ன அழுகிற, அவர் சமூகத்தில் எல்லாமே அவர் கவனிக்கிறாருங்க. இன்றைக்கி உங்களை விசாரிக்கிறார். ஹல்லேலூயா. இன்றைக்கி சொல்லுகிறேன், அன்பான தேவ ஜனமே, நீங்கள் கவலைப்படும் போது, துக்கப்படும் பொழுது, வேதனைப்படும் போது, கஷ்டப்படும் பொழுது, நீங்கள் அலைந்து திரியும் பொழுது, உங்கள் சூழ்நிலை கடினமாக இருக்கும்போது, ஆண்டவர் எனக்கு ஒரு அற்புதம் செய்ய மாட்டாரா என்று நினைக்கும் பொழுது, இதெல்லாம் நினச்சி 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 அந்த பாடுகள் மத்தியில் நீங்கள் கடந்து போகும்போது சோர்ந்து போயிடுறீங்க சில வேளையில். ஆனால் இன்றைக்கு சொல்லுகிறேன், சோர்ந்து போகாதீங்க. உங்களை கர்த்தர் விசாரிக்கிறவராக இருக்கிறார். ஹல்லேலூயா. அவர் உங்களை நடத்துவார். ஆமென். இது மாத்திரம் இல்லை, 1 பேதுரு 5:7 சொல்லப்பட்டது போல அவர் உங்களை விசாரிக்கிறபடினால் உங்கள் கவலை எல்லாத்தையும் அவர் மேலே வச்சுட்டு நீங்கள் சும்மா இருக்கணும். அந்த கவலையை சுமக்கக்கூடாது. ரொம்ப பேர் பண்ணுற தப்பு என்ன தெரியுமா, கவலையை அவர்கிட்ட சொல்லிட்டு ஜெபத்தில் வச்சுட்டு உபவாசத்துக்கு கூட ஜெபம் பண்ணுவோம், ஆனால் விசுவாசம் இருக்காது. திருப்பி சுமப்போம். நடக்குமா நடக்காதா, எப்படி பேசணும்னா, என்ன நிறைய வேலையில் நான் கூட அப்படி பண்ணுவேன். ஜோம் பண்ணி ஆண்டவர் சமூகத்தில் விட்டால் கூட அதை சுமந்து கொண்டே இருப்பேன். ஆண்டவரே ஆண்டவரே ஆண்டவரே, நடக்குமா நடக்காதா, நடக்குமா நடக்காதா. ஆண்டவர் முன்னாடி அதிகாலை வேலையில் ஒரு 3 மணிக்கு நான் ஜெபித்து கொண்டு இருக்கிற வேலையில் ஒரு காரியத்தை ஞாபகப்படுத்தினார். நான் உன்னை தெரிஞ்சு கொண்ட நாட்களில் அன்னைக்கு எவ்வளோ பெரிய அற்புதத்தை உனக்கு செஞ்சேன். அதே தேவன் நான் உன்னோடு இருக்கவில்லையா, உன் ஜெபத்தை மாத்துன்னு சொன்னார். எப்போ, காலையில் அதிகாலையில் 3 மணிக்கு நான் ஜெபித்து கொண்டு இருக்கும் பொழுது ஆண்டவர் எனக்கு இதை ஞாபகப்படுத்தினார். நம்மளுக்கு இருக்கிற டென்ஷனில், நம்மளுக்கு போகிற சூழ்நிலையில், நம்மளுக்கு ஒரு காரியத்தை ஆண்டவர் செய்யலைன்னா டோட்டல் டென்ஷன், டோட்டல் அழுக. பாஸ்டர் எவ்வளவோ சமாதானப்படுத்தி பார்த்தாரு, பாஸ்டர் எவ்வளவோ பேசி பார்த்தாரு, மனசு ஏற்றுக்க மாட்டேங்குது. சில விஷயத்தில் அப்படிதான் ஏற்றுக்காது, நிறைய விஷயத்தில் எனக்கு கூட ஏற்றுக்கல. அப்போ ரொம்ப மன வேதனையோடு போய் ஆண்டவர் சமூகத்தில் நான் ஜெபித்து கொண்டு இருக்கிற வேலையில் கர்த்தர் அந்த காரியத்தை, பர்டிகுலர் காரியத்தில் ஒரு அற்புதத்தை மகிமையாக எங்கள் வாழ்க்கையில் செய்தார். ஆரம்ப நாட்களில் அதை ஞாபகப்படுத்தினார். அவர் பேசுனதுக்கு அப்புறம் மனசு அப்படியே சமாதானமாக ஆயிடுச்சு. ஹல்லேலூயா. அவர் பேசுனது, அவர் ஞாபகப்படுத்தின பிற்பாடு மனசில் ஒரு நம்பிக்கை வந்துடுச்சு. ஆமாம் ஆண்டவரே, இல்லை இப்படி தானே செஞ்சீங்க நீங்கள், ஸோ அப்போ இதையும் எப்படியாவது செய்வீங்க, எப்படியாவது தப்பித்துக் கொள்ள வைக்குவீங்க. அன்னைக்கு ஃபுல்லாக அழுகதான், நினச்சி யோசித்து அழுகிறேன். எவ்வளோ பேசுனார் பாஸ்டர். ஆனால் தேவன் பேசும்பொழுது சமாதானம், தேவன் பேசும்போது சமாதானம். கர்த்தர் அந்த அதிகாலை வேளை எனக்கு சமாதானத்தை கொடுத்தார். இன்றைக்கு உங்களுக்கு சமாதானம். எந்தெந்த காரியத்தில் சமாதானம் இல்லையோ உங்களுக்கு கர்த்தர் சமாதானம் தருகிறார். நிச்சயமாக செய்வார். ஆதியில் நம்மளோடு இருந்த தேவன், ரட்சிக்கப்பட்ட நாட்கள் இருந்த அதே தேவன் இன்றைக்கும் நம்மளோடு கூட இந்த கிரியை செய்து அசைவாடி கொண்டு இருக்கிறார். பெரியமானவர்களே, நீங்க விசுவாசிங்க. ஹல்லேலூயா. ஆகாரம் அதோட விடல, திருப்பி பிரச்சனை வருது, திருப்பி அந்த பெயர்சபாவானா அந்த இடத்துல வந்து திருப்பி அலையறா, பிள்ளையோட சாக போறான், பிள்ளைன்னு தெரிஞ்சு போட்டுட்டு அழுகிறா. அப்ப மறுபடியும் கர்த்தர் விசாரிக்கிறார். விசாரித்தவர் மாத்திரம் இல்ல, அழகா நடத்தினார். அவளுக்காக அங்க ஒரு துறவண்டையை உண்டாக்கினார். உனக்கு என்ன தேவையோ அதை உண்டாக்குவார். Is creating now. Hallelujah. It's already been prepared. He is creating for you. Hallelujah. அவர் உண்டாக்கினார். சந்தோஷமா அந்த தண்ணீரை குடிச்சு ஜீவனம் பண்ணி அவளுக்கும் ப்ராமிஸ் பண்றாரு, என்னன்னா உன் பிள்ளைய பெரிய ஜாதியாக்க வேணேன். சாவ கிடக்குறாங்க அம்மாவும் பிள்ளையும் தண்ணி இல்லாம. ஆனா எவ்வளவு பெரிய மிராக்கிள் தெரியுமா, ஒரு ஒட்டகத்தை அமைச்சு கொஞ்சோண்டு தண்ணி கொடுத்துருக்கலாம் ஆண்டவர். யாரையாவது அமைச்சு அந்த பாலைவனத்துல கொஞ்சம் தண்ணி கொடுத்துருக்கலாம். இல்லை, அவளுக்காக அவர் செய்த அற்புதம் பெரியது. அந்த 3 மணி நேரத்தை 3 மணிக்கு அதை தான் ஞாபகப்படுத்தினார். அந்த காலத்தை நினைச்சு பாருங்க, எவ்வளவு அற்புதமாய் அதிசயமாய் நடத்தி வந்திருக்கிறார். அவர் இனியும் நடத்த மாட்டாரா?
இனியும் நடத்துவார் என்று நீங்க விசுவாசிங்க. ஆண்டரோட மகிமையை பார்ப்பீங்க. ஹல்லேலூயா. அவளையும் அவள் பிள்ளையும் பிழைத்திருக்கும்படியே செய்து இஸ்மவேலை பெரிய ஜாதியாய் கர்த்தராக்கினார். அவளோட ஜெபத்தை, அந்த கண்ணீரை, வேதனை கண்டவர் இன்றைக்கு உன் கண்ணீரையும் காண்கிறார். ஹல்லேலூயா. இன்னைக்கு சொல்ற சபையாரே, இந்த தெய்வச்சேரியை நான் ப்ரிப்பேர் பண்ணி கொண்டு இருக்கிற வேலையில் இன்றைக்கு சொல்லுகிற ஒரு சில பேரண்ட்ஸ் உங்க பிள்ளைகளை குறித்து ரொம்ப பாரப்படுறீங்க, ரொம்ப பாரப்படுறீங்க. இன்னைக்கு சொல்லுகிறேன், உங்க பிள்ளைகளை அற்புதமாய் நடத்துவேன் கர்த்தர் சொன்னார். அற்புதமாய் நடத்துவேன் கர்த்தர் சொன்னார். அது உங்க கண்கள் காணும் என்றே கர்த்தர் சொன்னார். சில பேர் உங்க பிள்ளைகளை குறித்து ரொம்ப பாரப்படுகிறீங்க. அவங்க எதிர்காலத்தை குறித்து, அவர்கள் வாழ்க்கையை குறித்து ரொம்ப சிந்தித்து கொண்டு இருக்கிறீங்க. இன்னைக்கு சொல்லுகிறேன், அற்புதமாய் நடத்துவேன் சொன்னார். இதை எண்ணிக்கொள்ளுங்க. உங்க வாழ்க்கையில அவங்கள அற்புதமாய் வழி நடத்துறத உங்க கண்கள் காணும், உங்க கண்கள் காணும் என்று கர்த்தர் சொன்னார். God is so good. ஆண்டவர் நல்லவராகவே இருக்கிறார். ஹல்லேலூயா. அடுத்ததாவது 4வது யோபு. ஹல்லேலூயா. வாசிக்க கேட்போம். யோபு என்ற பக்தன் எப்படியாப்பட்டவனா, அவன் லைஃப்பை நம்ம பார்க்கும்போது மனுஷனோட விசாரணை அவனை காயப்படுத்தினது. ஹல்லேலூயா. மனுஷனோட விசாரணை, அவன் நொந்து போய் எல்லாவற்றையும் எழுந்துட்டு உட்கார்ந்துட்டு இருக்கான். ஆனால் இன்னைக்கு ஒன்று சொல்லுகிறேன், சில வேளையில் சில கஷ்டம் வரும்பொழுது மனுஷன் நம்ம விசாரிக்கவே வேணாங்க. எந்த மனுஷனும் விசாரிக்க வேண்டாம். கர்த்தர் ஒருவர் நம்மளை விசாரிச்சா போதும். ஹல்லேலூயா. தேவன் ஒருவர் நம்மளை விசாரிச்சா போதும். ஹல்லேலூயா. ஏன் சொல்லுங்க, மனுஷன் விசாரணை நம்மளுக்கு வேதனையை கொடுக்கும், ஆனா தேவன் விசாரணை நம்மளுக்கு பலன் கொடுக்கும், நம்மளுக்கு பலன் கொடுக்கும். ஹல்லேலூயா. கர்த்தர் ஒரு காரியத்தை விசாரிப்பாரானால் அது நம்மளுக்கு பலனா இருக்கும், நம்மளுக்கு ஜீவனா இருக்கும். ஆனா மனுஷன் விசாரிக்கும் போது அது வேதனையை தான் கொடுக்கும். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. எப்படின்னா, நம்ம பாட்டுன்னு ஏற்கனவே நிறைய பிரச்சனைல அழுது அது அப்படிதான் அப்போதான் அதெல்லாம் அழுது முடிச்சு கொஞ்சம் மனசு சமாதானமாக இருக்கும். ஆனால் பார்த்துருக்கீங்களா, மறுபடியும் அதை வந்து ஞாபகப்படுத்தி அதை கிண்டி கலரி எரியிற நெருப்பில் கொஞ்சம் எண்ணெய் ஊற்றிட்டு போயிடுவாங்க. ஜபம் கூட பண்ணிட்டு போவாங்க சில நேரத்தில். அது எப்படின்னா இன்னும் வேதனை. நம்மளே ஓகே ஆண்டவர் செய்வார் அப்படின்னு சொல்லி நம்மளை காம்ப்ரமைஸ் பண்ணி கொண்டு வருவோம். அதை பற்றி பர்டிகுலராக விசாரிக்கிறதுக்கே வருவாங்க. இன்னும் கொஞ்சம் அதை விசாரிச்சு அதை கலரி நம்மளுக்கு அங்கே எரிஞ்சுன்னு இருக்கும். இருக்கிற ஃபேத்தும் அங்கே தடுமாறின்னு இருக்கும். எப்படின்னு சொல்லிட்டு அதை இன்னும் ஆட வச்சுட்டு போயிடுவாங்க, இன்னும் நம்மளை தடுமாற வச்சுட்டு போயிடுவாங்க. இன்னைக்கு சொல்லுகிறேன், ஹல்லேலூயா. மனுஷனோட விசாரணை வேதனையை கொடுக்கும், தேவனோட விசாரிக்கும் பொழுது உங்களுக்கு பலன் கொடுக்கும். ஹல்லேலூயா. நீங்கள் ஆண்டவர் சமூகத்துக்கு போய் உங்களுக்கு என்ன தேவையோ ஆண்டவரை கேளுங்க. கர்த்தர் பலனாய் உங்களை நிரப்புவார். கர்த்தர் பலன் கொடுப்பார், எல்லாவற்றுக்கும் ஆலோசனை கொடுப்பார். இதை இப்படி செய்யாத அப்படி செய்ய என்று அவர் கற்றுக் கொடுப்பார். ஒரு மனுஷங்கிட்ட போய் எப்படி தெரியுமா, உள்ள அப்படியே சந்தோஷம் பொங்கும். எப்படின்னா, நம்மளுக்கு ஒரு கெடுதல் நடந்துருச்சு, நம்மளுக்கு ஒரு காரியம் நடந்துருச்சுன்னா உள்ள அப்படியே சந்தோஷம் பொங்கும். ஆனால் ஒன்றும் தெரியாத மாதிரி கேட்பாங்க, ஒன்றும் தெரியாத மாதிரி விசாரிப்பாங்க. இன்னும் நம்மளுக்கு அது வேதனை அதிகமாக மறந்ததை கூட ஞாபகப்படுத்திட்டு போயிடுவாங்க. ஒன்று சொல்லுகிறேன், அது அவசியமே இல்லை உங்கள் வாழ்க்கையில். யோபு வாழ்க்கையில் கூட அப்படிதான். அவனே ஏற்கனவே எல்லாத்தையும் எழுந்துட்டு சொரிஞ்சுன்னு வேற என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் ஒரு ஓரமாக உட்கார்ந்து இருக்கிறான். ஹல்லேலூயா. சாம்பலுக்கு முன்பாக தேடி வராங்க, எங்கே இருந்தோ 3 பேர், அவனுக்கு மூத்தவங்க. ஹல்லேலூயா. ஃபஸ்ட்டு வந்தோடனே ஓன்னு ஒரு அழுவை, அக்கிரமம் இருக்கிற மாதிரி. அடுத்தது கொஞ்ச நேரம் உட்காந்து கணத்தில் கை வச்சு அவனை பார்க்குறாங்க. எப்படி இருந்தவன் எப்படி ஆயிட்டான் பாரு. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. எப்படி இருந்தவன் எப்படி ஆனாலும் மறுபடியும் உயர்த்த ஆண்டவர் பெரியவராக இருக்கிறார். ஹல்லேலூயா. பேச ஆரம்பிச்சாங்க பாரு. பேச ஆரம்பிச்சோன்னே அவன் சொல்லுகிறான், யோபு 16:6, என் துக்கம் அதிகரித்தது என்று சொல்லி. ஏன்னா என்ன பாவம் செய்தானோ, என்ன பாவம் இவன் செய்தாலோ, என்ன பாவம் அவன் செய்தானோ, இவங்களுக்கு இது இல்லை, அவங்களுக்கு அது அப்படி நடக்குது. என்னத்த பாவம் பண்ணாங்களோ, என்னமோ சொல்றவங்க பாவமே பண்ணாத மாதிரி. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. கர்த்தர் ஒருவர் விசாரித்தா போதும் பிரியமானவர்களே. ஆனால் ஒன்று அவன் சொல்லுகிறான், பரத்திலிருந்து என்னை விசாரிக்கிறவர் ஒருவர் இருக்கிறார். ஹல்லேலூயா. அவர் விசாரிக்கும் பொழுது என் துக்கம் நீங்கி, ஹல்லேலூயா, நான் சந்தோஷமாகுவேன் என்று சொல்லுகிறான். இன்னைக்கு சொல்லுகிறேன், அந்த பரத்தில் இருக்கிற தேவன் உங்களை விசாரிக்கும் பொழுது உங்கள் துக்கம் நீங்கி சந்தோஷம் வரும். ஹல்லேலூயா. அவன் நீதியை கர்த்தர் பார்க்கிறார். யாரும் நம்மளுக்கு சர்டிஃபிகேட் கொடுக்க வேணாம். இன்னைக்கு சொல்லுகிறேன், கர்த்தர் ஒருவர் சர்டிஃபிகேட் கொடுத்தா போதும். நம்மளுக்கு தேவன் நம்மளுக்கு சர்டிஃபிகேட் கொடுத்தா போதும். எந்த மனுஷனோட வார்த்தைகளை கேட்டு நீங்க சோர்ந்து போகாதீங்க. கர்த்தர் மறுபடியும் அவன் எழுந்தது எல்லாவற்றையும் திருப்பி கொடுத்தார். அதுவும் எப்படி கொடுத்தார்?
இரட்டதனையாய் கொடுத்தார். ஹல்லேலூயா. இன்றைக்கு சொல்லுகிறார் ஆண்டவர், உன் துக்கத்தை நீக்கி உன்னை சந்தோஷமாக்குவேன் என்று சொல்லி. உன் துக்கத்தை நீக்கி, எதுல துக்கமா இருக்கிறாய், ஹல்லேலூயா, உன் துக்கம் நீக்கப்படும், நீ சந்தோஷமாய் ஆகப்படுவாய். ஹல்லேலூயா. இன்னைக்கு விசுவாசிக்கிறீங்களா? துக்கம் நீங்க கரங்களை தட்டி விசுவாசிக்கிற யாவரும் கரங்களை தட்டி, இன்னைக்கு உங்களுக்குள்ளாக என்ன துக்கம் இருக்கிறது என்று கர்த்தர் அறிவார். என் துக்கத்தை நீக்கிறீங்க ஆண்டவரே, என்னை சந்தோஷமா ஆக்குறீங்க ஆண்டவரே என்று சொல்லுங்க. ஹல்லேலூயா. இப்படிதான் தாவீது சொல்லுகிறான். ஹல்லேலூயா. வியாதியா ஒரு 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 நேரத்தில் தாவீதுக்கும் வியாதி வருகிறது. அப்போ அவனை விசாரிக்க வருவர்கள் எப்படி பேசுறாங்க பாருங்க. சங்கீதம் 41:6 வாசிப்போம் என்றால், ஒருவன் என்னை பார்க்க வந்தால் வஞ்சனையாய் பேசுகிறான், அவன் தன் இருதயத்தில் அக்கிரமத்தை சேகரித்துக் கொண்டு தெருவிலே போய் அதை தூற்றுகிறான். ஒருவன் அவனை பார்க்க வரும்பொழுது, நம்மளை பார்க்க வரும்பொழுது எப்படின்னா வஞ்சனையாய் பேசுறாங்களாம். அவன் சொல்றது அதுதான், வஞ்சனையா பேசுறாங்க. மனசுல 1000 அக்கிரமம் வச்சிருக்கிறாங்க. எல்லா டீட்டெயில்ஸும் கலெக்ட் பண்ணிக்கிறது பொறுமையா கேட்டு, மனுஷனோட பழக்கமும் மனுஷனோட இருதயம் இதுதான் என்று சங்கீதம் 41:6 தாவீது அழகாய் சொல்லுகிறான். ஹல்லேலூயா. வஞ்சனையா வராங்க, அக்கிரமமா மனதில் நினைக்கிறாங்க. எல்லா டீட்டெயில்ஸும் நம்ம பிள்ளைங்களை பற்றி நம்மளை பற்றி எல்லாம் கலெக்ட் பண்ணின்னு போய் அப்படியே அதை பாஸ் ஓவர் பண்ணுறது, வெளியே போய் தூற்றுறது. இதுலேருந்து என்ன தெரியுது, என்ன வேதம் நம்மளுக்கு நீ கற்றுக் கொடுக்குறதுனா, எந்த மனுஷங்கிட்டையும் எந்த மனுஷங்கிட்டையும் உங்கள் அப்ஸையும் சொல்லாதீங்க, டவுன்ஸையும் சொல்லாதீங்க. முக்கியமாக தாழ்மையாக காரியங்கள் ஒரு மாறி போகுதா, யார்கிட்டையும் அதை ஷேர் பண்ணாதீங்க. எப்படி இருக்கிறதா, ஹல்லேலூயா, அவர்களோட பேச்சு எப்படி இருக்கிறதா, வஞ்சனையாக இருக்கிறதா, இருதயம் எப்படி இருக்கிறதா, அக்கிரமமாக இருக்கிறதா. அது மாத்திரம் இல்லை, நம்மளோட எல்லா காரியங்களும் கொண்டு போய் அவங்க ஜெபம் பண்ணுவாங்களா, இப்படி நடந்தது தெரியுமா, அப்படி நடந்தது தெரியுமா, ஒன்றுமே இல்லாத கூட பெருசாக்கி டோட்டலாக அசிங்கப்படுத்திடுவாங்க நம்மளை. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. ஒன்றுமே இல்லாத சின்ன விஷயத்த கூட போய் நம்மளை தூற்றி 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 காரியத்தை மாற்றி 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 சொல்லி டோட்டலாக நம்ம ஃபேமிலி அசிங்கப்படும்படி செஞ்சுருவாங்க. இன்னைக்கு சொல்லுகிறேன், யார்கிட்டையும் எதுவுமே ஷேர் பண்ணாதீங்க. வருவங்க கிட்ட கர்த்தர் எங்களை நல்லா வச்சிருக்கிறாரு, கர்த்தர் எங்களை நடத்துகிறாரு, கர்த்தரே எங்களை நடத்துவார். இது சொன்னால் மாத்திரம் போதும். உங்களோட கவலை, கஷ்டம், கண்ணீர், வேதனை எல்லாமே ஆண்டவர்கிட்ட மட்டும்தான் இருக்கணும். முக்கியமாக உங்கள் வீட்டு காரியத்தை ஒருவருக்கிட்டையும் நம்பி சொல்லக்கூடாது. உங்களுக்கும் ஆண்டவருக்கும் உங்கள் குடும்பத்துக்கும் தெரிஞ்சா போதும். ஹல்லேலூயா. அதுதான் தாவீது சொல்லுகிறான். ஹல்லேலூயா. சில பேர் ஆண்டவர் நம்மளுக்கு அலோவ் பண்ணவே மாட்டார். நான் இன்னைக்கு இதை படிக்கும் பொழுது, இந்த வசனம் வரும்பொழுது நான் யோசிக்கிறேன், அன்றைக்கு எங்களை விசாரிக்காம ஜனங்க வந்தது நல்லதுன்னு நினைக்கிறேன். ஹல்லேலூயா. எங்களை விசாரிக்க ஜனங்க வராதது நல்லது. ஹல்லேலூயா. கர்த்தரே எங்களை விசாரிச்சார். அப்போ கர்த்தர் அதை அலோவ் பண்ணல. இன்னைக்கு ஒன்று சொல்கிறேன், உங்கள் வாழ்க்கையில் கர்த்தர் எதை அலோவ் பண்ணலையோ அது வேணான்னு உதறி தள்ளிடுங்க. அது வேணும்னு நீங்கள் நினைக்காதீங்க. கர்த்தர் அலோவ் பண்ணலை. ஹல்லேலூயா. இன்றைக்கு சொல்லுகிறேன், உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் எதை விரும்புகிறீங்களோ கர்த்தர் உங்களுக்கு அதை கொடுப்பார், கர்த்தர் செய்வார். ஹல்லேலூயா. ஒன்று சொல்லுகிறேன், கர்த்தர் விசாரிக்கும் போது எது நமக்கு இல்லையோ அதை கொடுக்கிற தேவனாக இருக்கிறார். அவர் விசாரிக்கும் பொழுது எது நம்மளுக்கு நடக்கலையோ அதை கர்த்தர் நடத்துகிறவராக இருக்கிறார். மனுஷன் மூலியமாக, மனுஷனோட விசாரணை மூலியமாக ஒன்றுமே நடக்க போகிறது இல்லை பிரியமானவர்களே. அதை இந்த நாளில் நீங்கள் உறுதியாக கொள்ளுங்க. கடைசியாய் இன்னைக்கு இந்த கால வேளையில் தெய்வ சமூகத்தில் யார் கவலையோடு வந்திருக்கீங்களோ, என்ன தேவையோடு வந்திருக்கிறீங்களோ, இன்னைக்கு சொல்லுகிறேன், அவர் உங்களை விசாரிக்கிறபடினால் உங்கள் கவலைகள் எல்லாவற்றையும் அவர் மேலே இங்கே இறக்கி வச்சுடுங்க. அவர் மேலே இறக்கி வச்சுடுங்கன்னா, மத்தேயு 6:27 இயேசு ரொம்ப அழகாக சொல்லுகிறார். என்ன சொல்லுகிறாருன்னு பார்ப்போமா? கவலைப்படுகிறதுனாலே உங்களில் எவன் தன் சரீர அளவோடு ஒரு முழத்தை கூட்டுவான். எஸ், கவலைப்படுறதுனால ஒண்ணுமே நடக்க போகிறது இல்லை. கவலைப்பட்டு டிப்ரெஷனுக்குள்ளாக போய் 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 இன்னும் சோர்ந்து போயிடுவோமே தவிர அடுத்தது ஸ்டெப்பின் பண்ணுறதுக்கோ அடுத்தது காரியத்தை எடுத்து செய்யறதுக்கு கூட நம்மளுக்கு மைண்ட் வேலை செய்யாது. இன்னைக்கு ஆண்டவர் சொல்கிறாரு, நீ கவலைப்படுறதுனால ஒரு முழம் கூட்டவும் போகிறதில்ல, உன் சரீரத்துலேருந்து ஒரு முழம் கம்மியாக ஆக போகிறதில்ல, உனக்கு பெரிய அற்புதமோ நடந்துக்க போகிறதில்ல, யாரும் உன் கையில் எதையும் எடுத்துகிட்டு வந்து தந்துட்டு காரியங்க முடிய போகிறதும் இல்லை. நீ செய்ய வேண்டியது ஒன்றே ஒன்று, என்னை நம்பி என் பாதப்படியில் வச்சுது எல்லாத்தையும் நான் பார்த்துக்கிறேன். ஆண்டவர் சொல்கிறார், நான் பார்த்துக்கிறேன். இன்னைக்கு காலையில் எந்த கவலையோடு வந்தீங்களோ கர்த்தர் பார்த்து கொள்வார், கர்த்தர் செய்வார், கர்த்தர் நடத்துவார், கர்த்தர் உங்களோடு கூட இருக்கிறார். அவரே தப்பித்து கொள்ள
கிருபையும் இரக்கமும் உங்களுக்கு பாராட்டுவார். பெரிய காரியங்களை அவர் செய்கிறார், அவர் செய்கிறார், அவர் செய்கிறார். பெரிய காரியங்களை அவர் செய்ய போகிறார். கடைசியாக எளியவர்களின் நியாயத்தை விசாரிக்கிற கர்த்தராய் இருக்கிறார். சங்கீதம் 140:12 வாசிப்போம். சிறுமையானவரின் வழக்கையும் எளியவர்களின் நியாயத்தையும் கர்த்தர் விசாரிப்பார் என்று அறிவேன். எஸ், சிறுமையானவரோட வாழ்க்கையை கர்த்தர் விசாரிக்கிறவராக இருக்கிறார். நான் சிறுமைப்பட்டு நிற்கிறேன் என்று நீங்கள் ஒன்றுமே இல்லை வாழ்க்கையில் என்று சொல்கிறீங்களா? சில பேருக்கு எல்லாமே இருந்து கூட ஒரு எம்டினஸ் இருக்கும் வாழ்க்கையில். ஆனால் நான் சொல்லுகிறேன், 1 ராஜாக்கள் 17 அந்த சாரைபாத் விதவை வீட்டில் எத்தனையோ, அந்த சாரைபாத்தில் ஊரில் எத்தனையோ விதவைகள் இருந்தாங்க. ஆனால் ஒரு விதவை ஆண்டவர் தேடி போனார். ஏன் தெரியுமா? ஏன் சொல்லுங்க? அவகிட்ட கொடுக்குற குணம் இருந்தது. அந்த பஞ்ச காலத்தில் கூட எலியா கேட்ட பொழுது அவள் மனம் திறந்து, ஒன்றுமே இல்லை, கொஞ்சம் அப்பம், கொஞ்சமாவே கொஞ்சம் என்னதான் இருந்தது. ஆனால் அந்த தீர்க்கதரிசி கேட்ட உடனேமே, எலியா கேட்ட உடனேமே அதை உடனே கொடுக்குறா. முதலாவது அதை கர்த்தர் அறிவார். கொடுக்கிறவளுக்கு கர்த்தர் கொடுத்தார், கொடுக்கிறவளுக்கு கர்த்தர் கொடுத்தார், கொடுக்கிறவர்களுக்கு கர்த்தர் கொடுக்க போகிறார். தேவனுக்காக விதைக்கிறவர்களுக்கு தேவன் பெருசா விளைய செய்ய போகிறார். தேவன் பெருசா விளைய செய்ய போகிறார். அல்லேலூயா. அந்த பஞ்சத்தில் அவள் கொடுத்ததுனால 3 வருஷம் பஞ்சமாக இருந்தது. ஆனால் அவளை நிறைவுள்ளவளாக தான் அவள் வீட்டில் ஒன்றும் குறைபடாத நடத்தினார். உங்கள் வீட்டில் ஒன்றும் குறைபடாத கர்த்தர் நடத்துவார், கர்த்தர் நடத்த போகிறார். அல்லேலூயா. அது மாத்திரம் இல்லை பிரியமானவர்களே, நியாயத்தை, அல்லேலூயா, எளியவர்கள் நியாயத்தை விசாரிக்கும் கர்த்தர். 2 ராஜாக்கள் 4 நம்ம பார்ப்போமானால், அந்த 7 விதவை 2 பிள்ளைகளை வைத்துக்கொண்டு அவங்க தான் அஸ்திவாரமாக வச்சிருந்தா. ஆனால் கடன் கொடுத்தவர்கள் அந்த 2 பிள்ளைங்களை வந்து எடுத்துட்டு போக பார்க்குறாங்க. அப்போ என்ன செய்யணும்னு தெரியலன்னு அழுவுறா. அல்லேலூயா. கர்த்தர் எலிசாவை அங்கே எலியாவை அமிச்சார் விசாரிக்க, இங்கே எலிசாவை அனுப்புகிறாருக்கு தேவன் விசாரிக்க. ஒன்றும் இல்லை, அயலார் வீட்டில் வாங்கி கொண்டு வந்து பாத்திரங்கள், அவகிட்ட ஒரே ஒரு குடம் என்னதான் இருந்தது. அல்லேலூயா. உங்ககிட்ட என்ன இருக்கிறது என்று கர்த்தர் அறிவார். அந்த இருக்கிறதுல நீ என்ன செய்து கொண்டு இருக்கிறாய் என்று கர்த்தர் அறிவார். அந்த ஒரு குடம் எண்ணெயை கர்த்தர் பெருக பண்ணி அதை விற்று கடன் அடைத்து ஜீவனம் பண்ணும்படியாய் கர்த்தர் உதவி செய்தார். அவர் எவ்வளோ பெரிய தேவன்! அதே அற்புதத்தை விளங்க செய்ய உன் மத்தியில் அவர் வாசம் பண்ணுகிறார். அல்லேலூயா. எளிமையான ஒரு வாழ்க்கையில் இருந்தாலும் ஆண்டவர் உனக்கு உதவி செய்வார், ஆண்டவர் உனக்கு அற்புதம் செய்வார். அல்லேலூயா. சங்கீதம் 68:5 வாசிப்போமானால், தம்முடைய பரிசுத்த வாசஸ்தலத்தில் இருக்கிற தேவன் திக்கற்ற பிள்ளைகளுக்கு தகப்பனும் விதவைகளுக்கு நியாயம் விசாரிக்கிறவருமா இருக்கிறார். ஆமென். லூக்கா 18:1-8 நம்ம வாசிப்போமானால் ஒன்று சொல்லுகிறேன் பிரியமானவர்களே, ஒரு அநீதி உள்ள நியாயாதிபதி அவன், தேவனுக்கு பயப்படாதவன், மனுஷர்களுக்கு விசாரிக்காதவன், மனுஷங்களை பற்றி கவலைப்படாதவன். ஆனால் ஒரு விதவை போயிட்டு நியாயம் கிடைக்கும்படியாய் அவனை தொந்தரவு செய்கிறா. ஒரு மனுஷன் தொந்தரவு பண்ணும் பொழுது அவன் சொல்லுகிறான், இவ்வளோ என்ன தொந்தரவு பண்ணுறதுனால அவன் நியாயத்தை தான் கொஞ்சம் என்னன்னு விசாரிக்கலாம் என்று சொல்லுகிறான். அல்லேலூயா. ஒரு அநீதி உள்ள நியாயாதிபதியே அதை விசாரித்து செயல்படும் பொழுது, நீதி உள்ள தேவனை நீங்க ஆராதித்து கொண்டு இருக்கும் பொழுது, உங்க காரியங்கள் விசாரிக்கப்படாத இருக்குமோ? உங்க காரியங்கள் விசாரிக்கப்படுகிறது. இந்த நாளில், இந்த கால வேளையில உங்கள் காரியங்கள் எல்லாவற்றையும் கர்த்தர் விசாரிக்கிறார். உங்க பிள்ளைகளோட காரியங்களை கர்த்தர் விசாரிக்கிறார். உங்க வேலை ஸ்தலத்துல காரியங்களை கர்த்தர் விசாரிக்கிறார். சபையில காரியங்களை கர்த்தர் விசாரிக்கிறார். எல்லாவற்றையும் விசாரிக்கிற தேவன் உங்களை விசாரித்து நடத்தியும் செல்வார். அல்லேலூயா. கரங்களை தட்டி ஆண்டவர் நாமத்தை மகிமைப்படுத்துவோம். என்னோட சேர்ந்து கண்களை மூடி அல்லேலூயா ஜெபம் பண்ணுவோம். அன்பின் பிதாவே, நன்றியோடு கூட ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே. இந்த அருமையான இந்த கால வேலைக்காக நன்றி. நீங்க இரக்கத்தின் தேவன் ஆண்டவரே. இந்த நாளில் நான் உன்னை விசாரிப்பேன் என்று சொன்னவர், நான் உன்னை விசாரிப்பேன் என்று சொன்னவர், நான் உனக்காக இருக்கிறேன் என்று சொன்னவர், இன்றைக்கு ஆண்டவரே உம்முடைய ஜனங்களோட நீர் பேசியிருக்கிறீர் ஆண்டவரே. ஆண்டவரே, தடுமாறுகிற உள்ளத்தோடு நீர் பேசுகிறீர் ஆண்டவரே. திக்கற்றிருக்கிற உள்ளங்களுக்கு இந்த காலவே நீர் ஆறுதல் படுத்திருக்கிறீர் ஆண்டவரே. நான் இருக்கிறேன் உனக்காக, உன் காரியங்களை விசாரிக்க நான் இருக்கிறேன் என்று சொன்னவர் நீர் பெரியவர் ஆண்டவரே. பெரிய காரியங்களை செய்கிறவர் ஆண்டவரே. யாக்கோப்பை விசாரித்து ஒரு நம்பிக்கையை கொடுத்தவர்.
ரூத்தை விசாரித்து நம்பிக்கை கொடுத்தவர், ஆகாரை விசாரித்து நடத்தினவர், யோபோட இருந்து யோபு எழுந்ததை இரட்டிப்பாய் கொடுத்தவர், தாவீதை விசாரித்து நடத்தினவர். இதோ இவர்களையும் விசாரித்து நடத்த நீர் சர்வ வல்லமையுடையவராய் இருக்கிறீர் ஆண்டவரே. இன்றைக்கு தேவன் இந்த காலவெல்ல இவர்களை விசாரித்ததுக்காக, இவர்கள் காரியங்களை விசாரித்ததுக்காக, இன்னும் விசாரிக்க போவதற்காக நன்றியோடு கூட உம்மை துதிக்கிறோம் ஆண்டவரே. உம்மை நம்பி வந்தவர்களை நீர் வெறுமையாய் அனுப்பல ஆண்டவரே. இன்னைக்கு நிரப்பி அனுப்புகிறீர், ஒரு நம்பிக்கை கொடுத்து அனுப்புகிறீர், ஒரு வாழ்க்கை கொடுத்து அனுப்புகிறீர், தேவையானதை கொடுத்து அனுப்புகிறீர் ஆண்டவரே. நிச்சயமா இவர்கள் கண்கள் காணும் ஆண்டவரே. காணப்போகிற கிருபைகளுக்காக ஸ்தோத்திரிக்கிறேன் இந்த காலவெல்ல. நன்றி ஆண்டவரே, நன்றி. நீர் எங்களை விசாரிக்கிற தேவன், அதற்காக நன்றி செலுத்துகிறோம். அற்புதத்தை செய்ய போகிற தேவன், அதற்காக நன்றி செலுத்துகிறோம். ஒவ்வொரு சிரசின் மீதும், இங்கே அமர்ந்து கொண்டிருக்கிற யாவர் மீதும், கீழ்ஸ்தலத்தில் அமர்ந்து கொண்டிருக்கிற யாவர் மீதும், இதை பார்க்கிற கேட்கிற யாவர் மீதும் அந்த ஆசீர்வாதம் தங்கி இருப்பதாக. இயேசுவின் நாமத்தினால அவர்கள் காரியங்கள் விசாரிக்கப்படுவதாக. விசாரிப்பதற்காக நன்றி. நீர் அற்புதமாய் நடத்த போவதற்காக நன்றி. இந்த நாளில் கர்த்தரோட வார்த்தைகளை நீர் ஆசீர்வதித்ததுக்காக நன்றி. தொடர்ந்து நடத்தும், தொடர்ந்து இடைப்படும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால ஜெபித்து நன்றி செலுத்துகிறேன். ஆமென், ஆமென், ஆமென். God bless you.